Okay, ma. So first given data என்னலாம் சொன்னோம்? R is equal to 12%. R is equal to 12%. என்ன எத்தனை வருடம்? N வந்து 3 years. P வந்து என்ன சொன்ன? 25,000. இல்லைங்களா? So first N is equal to 3. எவ்வளோ இயர்ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். So step 1, step 2, step 3 இந்த 3 ஸ்டெப்பும் பண்ண போறோம். ஓகேவா? So N வந்து 3 டைம்ஸ் எழுதுனதுனால N வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். So first P வந்து 25,000க்கு R வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்? 12% கண்டுபிடிக்கிறோம். So 0 0 0 0 cancel. So 250 into 12 வந்து 3000 வரும். So நம்ம அதை என்ன பண்ணிக்க போறோம்? Step 1 and step 2 and step 3 இந்த மூணுல எழுதிட்டா அதை மூணையும் ஆட் பண்ணுங்க. What is the total? 9,000. So it is the simple interest. ஓகேவா? So நான் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு முதலே சொன்னேன். Simple interest, common interest, common interest minus simple interest, amount of simple interest, amount of common interest. இத்தனைக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். பட் நம்மளோட கொஸ்டின்ஸ் என்னது கேட்டிருக்கிறது? அமௌண்ட் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? சோ இது எல்லாமே வந்து கிவன் டேட்டாஸ். ஓகே, தென் காமன் இன்ட்ரெஸ்ட் அடுத்து ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸ்டெப் 1க்கு நேரா என்ன பண்ணியாச்சு? கொடுத்திருக்கிற அசல்ல இன்ட்ரெஸ்டோட மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். அதை ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ல எழுதியாச்சு. தென் செகண்ட் ஸ்டெப்ல என்ன எழுதணும்னா, செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, இங்க என்ன எழுதணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நல்லா லிசன் பண்ணுங்கம்மா. செகண்ட் ஸ்டெப்ல என்ன எழுத போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஸ்டெப் 1 இங்க கூட எழுதி வச்சுக்கோங்க இப்படி. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, ஸ்டெப் 1ல என்ன வேல்யூ இருக்குங்கிறத எழுதுங்க. 3000 இன்ட்டு அதுக்கு வந்து 12% கண்டுபிடிங்க. சோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். சோ 12 3s ஆர் என்ன வருமா? 12 30s ஆர் 12 3s ஆர்னா 36, 36 வரும். ஒரு 0 சேர்த்தோம்னா 360 வரும் இல்லைங்களா? சோ இந்த ஆன்சரை இந்த 3000க்கு பக்கத்துல எழுதிக்கணும். சரிங்களா? 3000 பக்கத்துல எழுதிக்க போறோம். எழுதிக்க போறோம். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப். அடுத்து தேர்ட் ஸ்டெப் ஸ்ட்ரெயிட்டா என்ன எழுத போறோம்னா, ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 ஆட் பண்ணி வரத ஸ்டெப் 3ல எழுதணும். சரியா? சோ நீங்க வந்து பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறேன். பட் வந்து நல்லா உங்களுக்கு சம்ஸ் போட தெரியும் போது இப்படிலாம் நீங்க எழுத வேணாம், டைரக்டா நீங்க போட்டுட்டு போகலாம். சரியா? சோ இப்போ வந்து ஸ்டெப் 3ல என்ன வேணும்? எனக்கு ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 ஓட அடிஷன் வேணும். அப்ப ஆட் பண்ணுங்க பாப்போம். ஸ்டெப் 1ல என்ன இருக்கு? 3000 இருக்கு. ஸ்டெப் 2ல 3000 plus 360 இருக்கு. சோ அப்ப நான் இங்க என்ன எழுதுவேமா? ஆட் பண்ணா என்ன வரும்? 6360 into 12%. சரிங்களா? சோ இத டிவைட் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆகும். 2 10, 6 12. இல்லனா இது எப்படி கூட வச்சுக்கலாம்னா, டிவைட் கூட பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, 100 அப்படியே வச்சுக்குவோம். அப்படிதான் நமக்கு பாயிண்ட் வைக்க ஈஸியா இருக்கும். சரிங்களா? 12/100 அப்படியே இருக்கட்டும். ஒரு 0 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. 636 into 12 என்ன வருதுன்னு பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 636
into 12 என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7632 வருதான்னு பாருங்க. டிவைடட் பை 10 இருக்கா? சோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 இருக்கிறதுனால அதுல பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம் இல்லையா, 1 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். 763.2 ஓகேவா? சோ இதுதான் இதோட இன்ட்ரெஸ்ட். மூணாவது வருஷம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுது? 763.2 ஓகேவா? சோ சம் ஓவர். இப்போ நம்ம ஆன்சர் ஃபில் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப எதுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட்க்கு நான் இப்படி பிளஸ் பிளஸ் போட்டு எழுதுனேன்னா, கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் வட்டிக்கு வட்டி போட்டுட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? கூட்டு வட்டிங்கிறது என்னன்னா, முதல் வருடம் ஒரு தொகையை நீங்க யாருக்காவது வட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா வட்டிக்கு வாங்குறீங்க ஒரு தொகையை, சரியா? சோ அசலுக்கும் வட்டி வரும். 2வது வருடம் என்ன ஆகும்னா அந்த தொகை பிளஸ் வட்டி, அதுக்கும் வட்டி வரும். சரிங்களா? சோ வட்டிக்கும் வட்டி போடுறது அதுதான் கூட்டு வட்டி. சோ இங்க பாருங்க, முதல் வருடம் 3000 என்னது, எவ்வளவுக்கு வட்டி? 25,000 ரூபாய். சரியா? 2வது வருடம் பாருங்க, அந்த 3000 ரூபாயும் இருக்கும். சரியா? 25,000க்கான வட்டியும் இருக்கும். அது போக இந்த 3000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கும் வட்டி போட்டிருக்காங்க. சரியா? 3வது வருடம் பாருங்க, 25,000க்கு வட்டி 3000 ரூபாயும் கட்டணும். ஆனா வட்டி என்ன ஆகுது, முதல் வருடம் உள்ள 3000 ரூபாய், அப்புறம் இந்த 3060 ரூபாய், இது எல்லாமே சேர்த்து இந்த 3000 ரூபாய் 6360 ரூபாய்க்கும் சேர்த்து வட்டி போடும். சரியா? சோ இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி போடுறதுதான் கூட்டு வட்டி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 காலமையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். சோ 360 and 763.2 ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 1123.2 வரும். ஓகேங்களா? சோ இந்த ஆட் பண்றத எழுதிக்கோங்க. அந்த பிளஸ்க்கு அப்புறம் என்னெல்லாம் நம்பர்ஸ் போட்டிருக்கோமோ அதை ஆட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. தென் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன சொன்னேன், 9000 இல்லைங்களா? இங்க எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? செகண்ட் ஆன்சர் என்ன எழுதணும்னா, இந்த ஃபுல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 9000 பிளஸ் 1123.2 அது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 10 போட்டு 123.2 ஓகேவா? சோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, முதல் காலம் பிளஸ் 2வது காலம் ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதுதான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி அடிஷன் போட்டுக்கோங்க. சரியா? சோ இப்ப 2வதுக்கும் நம்ம ஆன்சர் எழுதியாச்சு. ஓகேவா? 3வது கேள்வி என்னன்னு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப ஒண்ணும் இல்ல, இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. 10,123 ரூபாய் 20 பைசால இருந்து என்ன பண்ணணும், 9,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 1123.2 கிடைக்குமா? சோ இந்த ஆன்சர் தான் அது. இதுதான் என்னது, இந்த செகண்ட் காலம் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நீங்க டைரக்டாவே என்ன எழுதிடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எழுதிடலாம். சோ 3வது கேள்விக்கும் நமக்கு will get ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்லையா, got the answer. அப்புறம் 4th one ஆன்சர் பார்க்க போறோம். 4th one என்னதுன்னா, தனி வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய தொகை. சோ அமௌண்டோட ஃபார்முலா மேல கூட எழுதிக்கோங்க. வாட் இஸ் அமௌண்ட்? அமௌண்ட்னால என்னது, அசல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ஓகேவா? சோ வாட் இஸ் அமௌண்ட்? ஒரு தொகையோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம்னா அதுதான் என்னது, டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? சோ இப்போ அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுத போறோம்னா, இப்ப நம்மளோட அமௌண்ட் என்னதுமா, அசல் என்னது 25,000 இல்லையா? இதுதான் நம்மளுடைய அசல். 25,000 ரூபாய் தான் நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கிறோம். அப்போ அது கூட என்ன ஆட் பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? இந்த 9,000. சோ இந்த 9,000 ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 34,000 வருமா இல்லைங்களா? 34,000 29 plus 5 என்ன ஆகும், 34,000 வரும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் எழுதுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் 5th one கொஸ்டின் என்னது,
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஆன்சர் இப்ப நீங்களே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும்? வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? வேல்யூ எழுதுங்கம்மா. 1012.3.20 இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது கூட என்ன ஆட் பண்ணணும்? அசல் ஆட் பண்ணணும். பி வேல்யூ ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய தொகை. சரிங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது நமக்கு? இப்போ கூட்டு வட்டியாக கிடைக்கக்கூடிய தொகை, கூட்டு வட்டி மட்டும் தான் இதுல கேட்டிருக்காங்க. சோ கூட்டு வட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு தொகைனா என்னது ஆன்சர்? இந்த சம்க்கு ஆன்சர் என்னதுமா? 10,123 rupees 20.20 ஓகேவா? சோ இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஆனா நம்ம எத்தனை ஆன்சர் போட்டோம் பாருங்க. ஒரு சம் யூஸ் பண்ணி வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், வாட் இஸ் காமன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் காமன் இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஒரு சம் யூஸ் பண்ணி நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எப்படி என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் கவனமா கவனிச்சுட்டு நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இதே மாதிரி இன்னொரு சம்மும் பார்க்க போறோம். இப்ப இதுல யாருக்காவது டவுட்னா இப்ப வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுதான் பேசிக் சம். இது புரியலன்னா அடுத்து நம்ம போக முடியாது. சரியா? கோகுலசாமி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. என்ன புரியல? மேம் ஒரு ரெக்வெஸ்ட் மேம், அந்த ஸ்டெப் 3 போடுறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். எது சார்? எது புரியல? ஸ்டெப் 3ல வந்துட்டு அந்த லாஸ்டா அமௌண்ட் கண்டுபிடிக்கிற அந்த இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸ்டெப் 3ல இந்த 6360 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சது இல்லையா? அது ஓகேங்க மேம். ஓகே. இன்டு 12/100 தெரியலீங்களா? 12/100 போட்டாச்சுங்க மேம். ஓகே. ஒண்ணும் இல்ல சார். 636 இன்டு 12 மல்டிப்ளை பண்ணுங்க. நான் 6360 ரூபாய் இன்டு 12/100 இருக்கு இல்லையா? ஒரு 0 மட்டும் கட் பண்ணிட்டேன் சார். ஒரு 10 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் 6306 ரூபாய் இன்டு 12 ரூபாயை நான் என்ன பண்றேன்? அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணா 763 763.2. நான் இந்த 0 இருக்குல்ல சார், டிவைடட் பை 10 நான் மேல கொண்டு போயிட்டேன். ஒரு பாயிண்டா கொண்டு போயிட்டேன். இதை வந்து எப்படி நம்ம அடுத்து ஆட் பண்றது? ஸ்டெப் 3 எப்படி வந்து ஃபுல் பண்றது? எது புரியல சார்? ஸ்டெப் 3 எப்படி? இப்ப அந்த 763 எதோட கொண்டு ஆட் பண்றதுன்னு கேக்குறேன். இந்த எழுதிருக்கேன்ல சார், ஸ்டெப் 3ல எழுதிருக்கேன்ல. இந்த ஆன்சர் தான் நான் ஸ்டெப் 3ல எழுதிருக்கேன். ஓகேங்க மேம். பாருங்க, இந்த 763.2 ரூபாயை நான் எதுல எழுதிருக்கேன்னு பாருங்க. ஸ்டெப் 3ல எழுதிருக்கேன். இந்த 360 ரூபாய்னு கிடைக்கிற ஆன்சரை, அதாவது ஸ்டெப் 2ல கிடைக்கிற ஆன்சரை ஸ்டெப் 2ல போடணும் சார். ஓகேங்க மேம். ஸ்டெப் 3ல கிடைக்கிற ஆன்சரை ஸ்டெப் 3ல போடணும். ஓகேவா? சோ அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டா எழுதிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்கம்மா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? n is equal to 3. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எழுதியாச்சு. சோ முதல் வருடம் மட்டும் என்னன்னா தனி வட்டியும் கூட்டு வட்டியும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சரியா? சோ முதல் வருடத்துல தனி வட்டியும் 3000 ரூபாய் தான், கூட்டு வட்டியும் என்னதுதான் 3000 ரூபாய் தான். எந்த சேஞ்சும் இருக்காது. சரியா? பாருங்க, கூட்டு வட்டி முதல் வருடம் இருக்காது. 2வது வருடம் தான் உங்களுக்கு ஆட் ஆயிட்டே போகுது. இங்க 360 ரூபாய் ஆட் ஆகுது. 3வது வருடம் ஒரு 763.2 ரூபாய் ஆட் ஆகுது. முதல் வருடம் ஆடே ஆகாது. சோ தனி வட்டி கூட்டு வட்டி முதல் வருடத்தில் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. அப்படியேதான் இருக்கும். சரியா? சேமா தான் இருக்கும் வேல்யூ. வேற யாருக்கு டவுட்? நீலா மேம், இந்த ஒரு சம் எல்லாருமே டவுட் கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இது தெரிஞ்சாதான் நீங்க மத்த சம்ஸ் போட முடியும். சோ என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிருங்க. சோ இது முடிஞ்சிருச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா இந்த ஒரு சம்லயே முடிஞ்சிருச்சு. நீலா மேம் கேளுங்க. மேம் இப்ப சார் சொன்ன மாதிரி தான் தேர்ட் ஸ்டெப் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நடத்துனதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சு மேம். ஒண்ணுமே புரியாத மாதிரி. எது மேம்? எது ஸ்பீடா போச்சு? அவ்வளவுதான். அது தேர்ட் ஸ்டெப் ஆட் இந்த 763.2 தானே? ஆமா மேம். அத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோனே என்ன வந்துச்சு?
ஆட் பண்ணோம்னா என்ன வந்துச்சு? ஆட் பண்ணோன்னா அந்த ஆன்சர் தான் மேம் வந்துச்சு 11 1123.2 வந்துச்சு இல்லையா? ஆமா இதோட மேம். சம்மே முடிஞ்சிடுச்சு. நான் அதுக்கப்புறம் எடுத்து எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். சரியா? அந்த எடுத்து எழுதுறத நான் இன்னொரு வாட்டி வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சரிங்க மேம். ஃபர்ஸ்ட் இருக்குல்ல மேம், இந்த 3000 ஆட் பண்ணா என்ன வருது? 9000 வருது. 9,000. ஃபர்ஸ்ட் காலம். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர். அது புரியுது. ஓகேவா? அடுத்து காமன் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர் என்னன்னா மேம், நம்ம வந்து மொத காலம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்புறம் அடுத்து பிளஸ் போட்டு ஒரு 360 ரூபாய் 723.2 போட்டிருக்கேன் இல்லையா? ஆமா அது மேம். பண்ணா 1123.2 இருக்குல்ல. சோ ஆமா இந்த மேம். 9000 பிளஸ் அந்த 1123.2 ஆட் பண்ணணும். ஓகே மேம். அதனாலதான் இங்க ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே. ஆட் பண்ணி ஒரு பிளஸ் கூட போட்டிருக்கேன். ஆட் பண்ணி வர ஆன்சர் அதுதான் என்னது? 10,123.20 கூட வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே மேம். சோ உங்களுக்கு சம்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த முதல் காலம் இரண்டாவது காலம ஆட் பண்ணி எழுதுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே மேம். முதல் காலம் மட்டும் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். முதல் காலத்தையும் இரண்டாவது காலத்தையும் ஆட் பண்ணி எழுதுறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டி. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிச்சு. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் 1123.2. நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9,000 ஆமா மேம். பிளஸ் 10,123.2 இல்லையா? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1123.2 கிடைக்கும். ஓகே மேம். இப்ப அந்த ஆன்சர் தான் பாருங்க டைரக்டாவே நமக்கு செகண்ட் காலம்ல இருக்கு. ஆமா மேம். சோ நீங்க வந்து இந்த சம் பண்ணும்போது செகண்ட் காலத்துல உள்ளத நீங்க டைரக்டாவே என்ன எழுதிடலாம்? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூன்னு எழுதிடலாம். ஓகே மேம். ஓகேவா? இப்ப 3 பாத்துட்டோம். என்னலாம்? முதல் காலம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், முதல் காலமும் இரண்டாவது காலமும் ஆட் பண்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இரண்டாவது காலம் என்னது? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே மேம். ஓகேவா? இப்ப 3 இதுக்கு ஆன்சர் வந்துடுச்சா? ஆமா மேம். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கேட்பாங்க. அதாவது தனி வட்டி முறையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கேட்பாங்க. அப்புறம் கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கேட்பாங்க. ஓகே. சோ நமக்கு அமௌண்டோட ஃபார்முலா இங்க மேல எழுதிருக்கேன் பாருங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அசல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். கேட்டா காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா காமன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு எனக்கு வேணும். சரியா? அப்ப அமௌண்டோட ஃபார்முலா என்னது? P பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான தொகை வேணும்னா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அசலோட ஆட் பண்ணுவேன். ஓகே. காமன் இன்ட்ரெஸ்ட்கான தொகை வேணும்னா நான் காமன் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட ஆட் பண்ணுவேன். ஓகே மேம். கேள்விய ரீட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? சோ இப்போ எனக்கு அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன்? நமக்கு தான் என்ன அசல்ங்கிறது क्वेश्चनலயே கொடுத்துட்டான் இல்லையா? 25,000ங்கிறது. ஆமா மேம். சோ P வேல்யூ நமக்கு இருக்கு. ஓகேவா? சோ P கூட நான் என்ன மட்டும் ஆட் பண்ணா போதும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது மேம் சொல்லுங்க? 9,000. 9,000. சோ 23,000 plus 9,000 ஆட் பண்ணி 34,000 வருதா? இது வந்து தனி வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய தொகை. ஓகே மேம். மொத்த தொகை. இதே மாதிரி கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய தொகைன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதே அசல் எழுதிக்கணும். 25,000 எழுதிக்கணும். கூட்டு வட்டி என்னது நமக்கு இப்போ? 10,123.2. அத ஆட் பண்ணி வர ஆன்சரை இங்க எழுதிக்கணும். ஓகே மேம். புரியுது மேம். கிளியரா? கிளியர் மேம். Thank you மேம். ஓகே மேம். ஓகே. கோகுல்சாமி சார். மேம் சொல்லுங்க மேம். டவுட் இருக்கு. டவுட் இல்லனா ப்ளீஸ் ஹேண்ட் போல் பண்ணிருங்க. பட்டமால் மேம். ஓகே மேம். பட்டமால் மேம்க்கு டவுட் இருக்குதுங்களா? ஹலோ மேம் கேக்குதா? சொல்லுங்க மேம். என்ன டவுட் மேம்? மேம் இப்போ क्वेश्चनல வந்து கூட்டு வட்டியோட தொகை தான கேட்டிருக்கீங்க. இல்ல மேம், கூட்டு வட்டியாக கிடைக்கக்கூடிய क्वेश्चन நானே ஃபர்ஸ்ட் வந்து ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். கூட்டு வட்டியாக கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னா இங்கிலீஷ்ல வேணா ரீட் பண்ணிக்கோங்க. What will be the common interest? ஓகே. நான் வந்து என்ன தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில் கிடைக்கக்கூடிய தொகைனா அப்போ இந்த 35
10,123 தானே வரும். ஆனா நீங்க இந்த 10,123 இல்ல போட்டிருக்கீங்களா? அது கொஞ்சம் கொஸ்டின் correct வந்து ஆ வாட் வில் பி தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை அப்படின்னு கேட்டாதான் நீங்க மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். okay, okay. சரியா? இது வந்து கூட்டு வட்டியாக, அதுதான் நீங்க நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணணும். சரியா? கூட்டு வட்டியாக கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. Okay. அதுவும் ஒரு தொகை தானே மேம்? காமன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தொகை தானே? Okay, சரியா? ma'am. தொகைன்னு உடனே நம்ம அமௌண்ட் நினைச்சிடக்கூடாது, மொத்த தொகையை நினைச்சிடக்கூடாது. சரியா? ஆக்சுவலா சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தொகை தான், காமன் இன்ட்ரெஸ்டும் தொகை தான். ஆக்சுவலா ஒரு அமௌண்ட் ஏதாவது ஒரு வேல்யூ எழுதினாலே அது என்னதுதான்? தொகை தான் வரும். அத வந்து நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணி கேர்ஃபுல்லா கவனிச்சு எழுதணும். சரிங்களா? சந்துரு சார். மேடம் இதே 4 இயர்ஸ்க்கு கேட்டாங்கன்னா எப்படி ஒண்ணும் எப்படி இல்ல, மேம் இதுலயே கால்குலேட் ஸ்டெப் பண்றது? 4 போட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் 4 போட்டுட்டு ஸ்டெப் 4 நான் அப்ப எதுல ஆட் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஸ்டெப் 4 இஸ் ஈக்குவல் டு எதுல ஆட் பண்ணணும்? ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 பிளஸ் ஸ்டெப் 3. சரிங்களா? ஆட் பண்ணிட்டு இன்டு 12/100 அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? ஓகே மேம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 எழுதணும். ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஸ்டெப் 4 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 பிளஸ் ஸ்டெப் 3 ஆட் பண்ணணும். ஓகேவா? எஸ் மேடம். ஓகே. கஸ்தூரி மேம். மேம் மேம் சொல்லுங்க. மேம் மேம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்களா மேம்? எஸ் மேம். அதுல வந்துட்டு 0.2 மட்டும் தான் இருக்கு. நம்ம ஏன் வந்து இதுல மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 0.20 போடுறோம்? அது இல்ல ஜீரோ மேம், வேல்யூ 0 போடணும்னு அவசியம் இல்ல. அது நான் எழுதிட்டேன். ஓகே பாயிண்ட்க்கு அப்புறம் ஓகே வேல்யூ மேம். வராது. அது ஒன்னும் அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை அது மேம். இம்பார்ட்டன்ட் இல்ல மேம். சரி சரி ஓகே. அது எழுதும் போது போட்டேன், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. போட்டாலும் ஒண்ணுதான், அது வேல்யூபிள் தான். ஓகே மேம், தேங்க்யூ. பிரியா கிருஷ்ணன் மேம். மேம் எஸ் மேம். சொல்லுங்க மேம். எனி டவுட்? எஸ் மேம். மேம் நீங்க இப்போ சொல்லி கொடுத்தீங்க ஓகே தான் மேம். இன்னொரு முறை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பாத்தா. இப்ப இது வந்து பேசிக் சம் தான். இந்த சம் தெரிஞ்சா போதும். இப்ப இத வச்சு நான் உங்களை வேற சம்மே போட சொல்லல. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் என்கிட்ட கேட்டா போதும். ஏன்னா இத வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா சம்க்கும் அப்ளை பண்ண போறோம். சோ நீங்க இதுக்கு தெரியுதா தெரியலையா என்ன டவுட்னு மட்டும் என்கிட்ட கேட்டா போதும். நான் மத்த சம்ஸ் நான் உங்களை சொல்லி கொடுத்து தான் பண்ண வைப்பேன். சரிங்களா? சரிங்க மேம். ஏன்னா நம்ம எப்பவுமே மேம் கொஸ்டினை மக்கப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சம்க்கும் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒவ்வொரு சம்மா பார்த்து எழுதுறீங்க. ஆக்சுவலா கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா நான் எப்போ என்ன கொஸ்டின் உங்களுக்கு நான் டெஸ்ட் வச்சாலும் நீங்க என்ன பண்ணணும்? அதை எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். சரிங்களா? சோ இப்ப இதுதான் கான்செப்ட். இப்ப நான் சொல்லி கொடுத்ததுதான் கான்செப்ட். இத வச்சுட்டு எல்லா சம்க்கும் நான் இதுதான் அப்ளை பண்ண போறேன். அதனாலதான் நான் இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு மறுபடியும் கேட்கிறேன். தென் ஹலோ மேம். சொல்லுங்க மேம். பொன்னியம்மா. ஸ்டெப் 3க்கு அப்புறம் நல்லா ஸ்லோவா சொல்லுங்க. சரிங்கம்மா. நெக்ஸ்ட் சம் ஸ்லோவா சொல்லி தரேன். சரியா? ஸ்டெப் 3க்கு அப்புறம் ஒண்ணுமே புரியல. ஓகேம்மா, நான் உங்களுக்கு செப்பரேட்டா சொல்லி தரேன். சரியாடா? நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. 63 SRB 230063 ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்கீங்க. என்ன டவுட்மா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்க மேம். மத்தவங்கள ஹேண்ட் ஃபால் பண்ணிருங்க. சொல்லுங்க மேம். மேம் இந்த ஸ்டெப் 3க்கு நேரா வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க தெரியுங்களா? 6360 ஒரு அமௌண்ட் வந்திருக்குல மேம். அது எப்படி மேம் வந்தது? அதுதான் மேம் எழுதிருக்கேன்ல. ஸ்டெப் 2 பிளஸ் ஸ்டெப் 3. சாரி, ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2. இந்த எழுதிருக்கேன் பாருங்க. ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 ஆட் பண்ணி வரது 6360. Step 3 is equal to ma'am step 1 plus step 2. Okay ma'am, okay ma'am. Step 4 is equal to step 1 plus step 2 plus step 3. Step 5 is equal to step 1 plus 2 plus 3 plus 4. எல்லாமே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை, நம்மளோட என்ன வட்டி கொடுத்திருக்காங்களோ அதை divided by 100 போட்டு பண்ணணும். Okay. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? Okay, okay, thank you. Okay ma'am.
மேக்ஸிமம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டில்டா மேம், மெட்டில்டா மேம், டவுட்லனா ஹேண்ட் ஃபால் பண்ணிருங்க. சந்துரு சார். மேம் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ. எஸ் சார், இந்த இருக்கு இல்லைங்களா 1123.2. அது எப்படின்னா இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் காலம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் ஆட் பண்றது 10,000 சம்திங் வந்துருச்சு இல்லையா? இந்த காமன் இன்ட்ரெஸ்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர்றதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க 1123.2 தான் வரும். நான் அதனாலதான் இதை நீங்க டைரக்டாவே இதை எழுதிக்கோங்கன்னு சொல்றேன். இந்த செகண்ட் காலம்ல வர்ற ஆன்சர் தான் என்னது? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? செகண்ட் காலம் மட்டும் என்னதுன்னா காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதா சார்? சந்துரு சார். ஃபர்ஸ்ட் காலமையும் செகண்ட் காலமையும் டோட்டலா ஆட் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து காலம் காமன் தனியா ஆட் இன்ட்ரெஸ்ட். பண்ணிட்டு செகண்ட் காலம் தனியா ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆட் காலம் பண்ணிட்டு அது மட்டும் தான் ரெண்டுத்தையும் சிம்பிள் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். சார். ஃபர்ஸ்ட் காலமையும் அது புரியுது மேடம். ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் காலம் ஃபுல்லா காமன் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் ஃபுல்லா ஃபுல்லா காமன் ஆட் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்டும் செகண்டும் ஆட் பண்ணி வர்றதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? செகண்ட் காலம் மட்டும் தனியானா அதுதான் காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுல 3 மட்டும் தான் நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் காலம் வர ஆன்சர் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் காலம் பிளஸ் செகண்ட் காலம் ரெண்டையும் ஆட் பண்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? மெட்டில்டா மேம் ஏதாவது டவுட்? செகண்ட் காலம் மட்டும் செகண்ட் காலம் மட்டும் வந்து காமன் கூட்டு வட்டி எஸ்ஐ மைனஸ் சிஐ வித்தியாசம். எஸ் சார். நீங்க டைரக்டா செகண்ட் காலம்ல என்ன ஆன்சர் வந்தாலும் நீங்க அத கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசமா போட்டுறலாம். சரிங்களா? அடுத்தடுத்து சம் போடும்போது உங்களுக்கு அது புரியும் சார். இது வந்து ஒரு கான்செப்ட் தான் இப்ப சொல்லியிருக்கேன். சரியா? விஜயதேவி மேம். சொல்லுங்க மேம். எனி டவுட் மேம்? மேம் இப்ப இந்த क्वेश्चनல வாட் வில் பி தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டதுக்கு நம்ம சிஐ மட்டும் எழுதிட்டோம். இப்ப அந்த கடைசி இதுக்கு எந்த மாதிரி மேம் क्वेश्चन கேட்பாங்க? அந்த அமௌண்ட் பை சிஐன்னு சொன்னீங்கல்ல மேம். அது ஆட் பண்ணிருக்க பாருங்க மேம். இதோ அதுக்கு என்ன மாதிரி क्वेश्चन மேம் கேட்பாங்க? இப்போ அதுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க? எப்படி கேட்பாங்கன்னா கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் தி டோட்டல் அமௌண்ட் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஓகே மேம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே சரிங்களா? தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஓகே. வேற மெட்டில்டா மேம், நீங்க மட்டும் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. டவுட்லனா ஹேண்ட் ஃபால் பண்ணிருங்க, இல்ல டவுட் கேளுங்க. மெட்டில்டா, அஜி தேவி மேம், நீங்களும் ஹேண்ட் ஃபால் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. சோ இது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? What are the given data? First you have to write. Okay. R is equal to 12%, N is equal to 3 years, P is equal to 25,000. So N is equal to 3 years. First என்னதான் எடுத்துக்கணும்? நம்மளோட என்ன இயர் கொடுத்தாங்களோ அதுதான் மைண்ட்ல எடுத்துக்கணும். So step 1, step 2, step 3 எழுதியிருக்கேன். So first என்ன பண்ணணும்னா 25,000க்கு 12% கண்டுபிடிச்சிட்டு step 1, step 2, step 3க்கு நான் 3,000 ஆட் பண்ணி 9,000 எழுதியிருக்கேன். ஓகேவா? தென் ஸ்டெப் 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் 1 போட்டுக்கணும். சரியா? ஸ்டெப் 1 இன்டு 12/100. ஸ்டெப் 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 இன்டு 12/100. ஸோ வர ஆன்சரை அந்தந்த காலத்துல எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் காலம் ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய தொகைனா என்னன்னு சொன்னேன்? 25,000 பிளஸ் 9,000னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. 25,000 பிளஸ் 10,000 சம்திங் இந்த
10,123.2 ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. அவ்வளவுதான். ஓகேவா? சோ கிட்டத்தட்ட நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் ஒரு 70% முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல இத நம்ம அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் டைம் உங்க பிடிஎஃப் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப செகண்ட் சம் தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, செகண்ட் சம் லிசன் பண்ணிக்கோங்கம்மா. ரூபாய் 5,000க்கு 8% கூட்டு வட்டி வீதம் 2 வருடத்திற்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரியா? என்ன கேட்டாங்க இந்த சம்ல? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. ஒரு 5 வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னால இதுல என்ன மட்டும் கேட்டாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் கேட்டுட்டாங்க. சரியா? சோ இப்போ given datasலாம் எழுதலாமா? P is equal to 5,000, R is equal to 8%, N is equal to 2 years. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எதை மட்டும் எடுத்துக்கணும் சொல்லியிருக்கேன்? N is equal to 2 years எடுத்துக்கணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ எத்தனை ஸ்டெப் போடணும்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஓகேவா? சோ என்ன கட் பண்ணிடலாம். N அப்புறம் என்ன தேவையில்லை இல்லையா? கட் பண்ணிட்டீங்கன்னா அது யூஸ் பண்ண மாட்டீங்க அதுக்காக. சோ ஸ்டெப் 1ல என்ன போடணும்? 5,000க்கு 8% என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். 0 0 0 0 கேன்சல். 8 40 இல்லையா? சோ இங்க ஒரு 0 இருக்கு. சோ 400 வரும். எழுதிக்கோங்க. சோ முடிச்சிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நீங்களே. சம் முடிச்சிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ 400 வரும் இல்லையா? 8 40னா ஒரு 0 இருக்கு, 400. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? 400 ஃபில் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1600. சோ இதுதான் என்னது? சப்போஸ் இந்த கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லையா? தென் செகண்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் காலம்ல ஸ்டெப் 1 எழுதணும் இல்லையா? ஸ்டெப் 1 எழுதிட்டு அதை 8/100 பண்ணுவீங்க. சோ ஸ்டெப் 1ஓட வேல்யூ என்னது? 400. 400 into 8%. சோ 8% போட்டுட்டு 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 8 நாங்க எவ்வளோ? 32 வரும் இல்லையா? சோ அதை இங்க எழுதிக்குவீங்க. தென் இங்கேயும் அதை எழுதிக்கலாம். சோ இப்ப இந்த 32ங்கிறது என்னது? டைரக்டா என்ன பண்ணிக்கோங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எழுதிடலாம். சோ ஆன்சர் வந்துடுச்சு. சோ இப்ப இதுக்குமே 5 ஆன்சர்ஸ் எழுதுவோமா? சோ ஒரு சம் பண்ணும்போது எப்பவுமே 5 ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்கம்மா. 1,600 ரூபாய் இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? 1,632 ரூபாய். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 32 ரூபாய். அமௌண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,600. சோ என்ன வரும்? 6,600 ரூபாய் இல்லையா? அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6,632 ரூபாய். சோ இந்த சம்க்கு நான் 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். சரியா? பிரியா மேம்?
எல்லாரும் ஆன்சர் போட்டுட்டீங்கன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? வைஷ்ணவி மேம், வைஷ்ணவி மேம், மேம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டீங்கல்ல 400 + 400 800 தானே மேம் வரணும் சிம்பிள் இல்ல இன்ட்ரெஸ்ட். மேம், 400 + 400 800 எப்போ வரணும்னா ஸ்டெப் 3 பண்ணும்போது தான் வரணும். ஓகே ஸ்டெப் ஓகே 2க்கு ஜஸ்ட் ரைட் ஸ்டெப் 1 ஒன்லி. சரிங்களா? ஆக்சுவலா ஸ்டெப் 1க்கு ஒண்ணுமே எழுத மாட்டீங்க. ஸ்டெப் 2க்கு ஸ்டெப் 1 மட்டும் எடுத்துக்குவீங்க. ஸ்டெப் 3க்கு தான் ஸ்டெப் 1 + ஸ்டெப் 2 ஆட் பண்ணணும். நல்ல டவுட். இதுதான் எல்லாருக்குமே வரும். இப்ப புரிஞ்சுதுங்களா? நான் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் எழுதியே பண்றேன். ஸ்டெப் 2னா ஸ்டெப் 1 மட்டும் தான் எழுதியிருக்கேன் பாருங்க. தெரியுதுங்களா? ஸ்டெப் 1 மட்டும் எழுதியிருக்கேன். வேற வேற யாருக்கு என்ன டவுட் இருக்கு? மேம் எனக்கு அது புரியல மேம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொன்னீங்கல்ல மேம். இப்போ 1600 எப்படி மேம் வந்துச்சு? மேம் 1600 வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் காலம் ஆட் பண்ணிரணும்ல மேம். ஸ்டெப் ஆக்சுவலா n = 2 இயர்ஸ் தானே. சோ n = 2 இயர்ஸ்ங்கறப்போ நான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஓட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் 3 ல எழுத மாட்டேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு கொடுத்திருக்கிறது n = 2 இயர்ஸ் தான். நான் ஸ்டெப் 2க்கு அடுத்து நான் எழுதவே மாட்டேன். ஓகேவா? சோ ஸ்டெப் 1 புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? 5000 400 எப்பவுமே இந்த 400 தான் நீங்க ஃபர்ஸ்ட் காலம் எவ்வளவு வந்தாலும் எழுதிட்டே போகணும். ஓகே மேம். n = 2ங்கிறதுனால நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டேன். இதுவே n = 5னா நான் 5 டைம்ஸ் 400 400 400 எழுதியிருப்பேன். ஓகே மேம். இப்போ SI எப்படி மேம் 1600 வந்துச்சு? அதான் மேம். ஓ சாரி 800. ஓகே ஓகே. 3 டைம்ஸ் நினைச்சிட்டேன். 400 + 400 800. ஓகே ஓகே. ஓகே மேம். சோ அப்ப இதுவும் மாறும்ல. இங்க 800 வரும். இங்க 832. இங்க 5000. சோ அதுக்காக தான் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? வெரி குட். இங்க என்ன வரும்? 5800 இல்லீங்களா? எஸ் மேம். இங்க அதே மாதிரி 5832. இப்போ டவுட் கிளியரா? வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஓகே ஓகே. பாலாஜி சார், same doubt only I also had ma'am. 400 + 400 800 that is the reason I was ஓகே ஓகே. நான் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கும் அதே டவுட் தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணிட்டேன் ஹேண்ட. அப்புறம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே थैंक यू. ஓகே பரவாயில்லை. வேற ஆனா கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஹேண்ட் ஃபால் பண்ணிருங்க. சோ இதுக்கு இன்னொரு ஷார்ட் கட்டும் இருக்கு. அதையும் கத்துக்க போறோம். ஓகேவா? அதாவது n = 2 இயர்ஸ் ஒன்லி அப்படின்னு கேட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்கம்மா. அதாவது இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது. சரியா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. P × R/100 the whole square is equal to common interest minus simple interest. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. கண்டிஷன் என்னது? 2 இயர்ஸ். n = 2 இயர்ஸ் கேட்டு காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதணும். சோ எல்லா நேரமும் நம்ம ஃபார்முலாவை வந்து மைண்ட்ல வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? சோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கும் சொல்லி தரது. ஓகே. இப்ப P வேல்யூ என்னது? 5000. R என்னது? 8/100 the whole square. Then என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப போடுங்க பாப்போம். 5000 into என்ன பண்ணுவீங்க? இத ஃபுல்லா டிவைட் பண்ணணும் இல்லையா? 5000 into 8 8 64 வரும். இங்கேயும் ஒரு 2 0 இருக்கு. இன்னொரு 2 0 வரும். சோ 0 0 0. இங்கேயும் 3 0 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 2 10. சோ 64/2 என்ன வரும்? 2 6 2 4. சோ இது வந்து ஃபார்முலா.
உங்களுக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்லைன்னா n is equal to 2 years அப்படின்னு வந்ததுனாலே நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் திஸ் ஃபார்முலா. சரியா? பட் கண்டிஷன் என்னது? n is equal to 2 yearsக்கு மட்டும் தான் நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். பட் நான் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்ல எவ்வளவு இயர்ஸ் கேட்டாலும் நீங்க பண்ணிக்கலாம். சரியா? தென் நெக்ஸ்ட் சம் போலாமா? காப்பி பண்ணிக்கோங்க இதை. ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டு எழுதிக்கோங்க. கண்டிஷன் only எதுக்கு? n is equal to 2 years. P into R by 100 the whole square is equal to common interest minus simple interest. Next sum போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளுக்கு இடையுள்ள வித்தியாசம் 240 எனில் தொகையின் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஏன்னா இதுல உங்களுக்கு என்ன வேல்யூங்கிறது கொடுக்கல, டி அப்படிங்கிறது கொடுக்கல இல்லையா? அதனால நீங்க n is equal to 2 ஆண்டுகள் சோ கொடுத்துட்டாங்க. சோ n is equal to 2 yearsங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும். ஓகேவா? சோ ஃபார்முலா என்னதுமா? p இன்ட்டு யூஸ் பண்ணுங்க. p இன்ட்டு r by 100 the whole square is equal to common interest minus simple interest. இப்போ இந்த p வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ p இன்ட்டு r வேல்யூ வந்து 8 by 100 the whole square. சோ common interest minus simple interest டைரக்டாவே 240 கொடுத்துட்டாங்க. சோ p is equal to 240 இன்ட்டு இது வந்து என்ன ஆகும்? ரைட் சைட் போகும்போது தலைகீழியா மாறிடும் இல்லையா? சோ இதுக்கு ஆன்சர் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிப்பேன். ஓகேவா? மல்டிபிள் பண்ணீங்கன்னா 37,500 வரும். இப்போ இதையும் நீங்க ஆன்சர் சப்போஸ் இந்த ஃபார்முலா மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. A, B, C, D என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா 30,000, 35,000, 37,500, 40,000 இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆன்சர்ஸ்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. அது வந்து அன்னெசரி உங்களுக்கு ஃபார்முலாஸ் மறந்தது அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. நமக்கு n is equal to 2 years அப்படின்னாலே காமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்திருந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்பதான் உங்களால ஃபாஸ்டா பண்ண முடியும். ஃபார்முலா மறந்துடுச்சுன்னா ஆன்சர்ல இருந்து நீங்க கொண்டு வரணும். பட் நீங்க 4 டைம்ஸ் அதை பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்கா நீங்க என்ன பண்ணணும்? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பவும் 240 வருது அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணணும். அதாவது ஃபார்முலா மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா மறந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆன்சரா பண்ணுவோம். இப்போ நமக்கு ஆன்சர் இதுன்னு தெரியும். ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு டைரக்டா பண்றேன். 37,000 P வந்து என்னது? நமக்கு 37,500 தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம்னா, R வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. N வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு 1, ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு 2 எழுதிட்டு 37,500க்கு இன்ட்டு 8% போடுவேன். சரியா? போட்டேன்னா 375 இன்ட்டு 8 என்ன வருமா? 375 இன்ட்டு 8 போட்டோம்னா 3000 வருது.
ஓகேவா? ஸோ இங்கேயும் 3000 ஃபில் பண்ணிக்குவேன். இங்கேயும் 3000 ஃபில் பண்ணிக்குவேன். அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணுவேன்? ஸ்டெப் 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் 1 மட்டும் அப்ளை பண்ணுவேன் இல்லையா? ஸ்டெப் 1 என்ன இருக்கு? 3000. ஸோ 3000க்கு மறுபடி 8/100. 00 கேன்சல், 00 கேன்சல், 24 240. ஸோ இப்ப பாருங்க, இங்க என்ன ஆயிடுச்சு எனக்கு? 240 வந்துடுச்சு இல்லையா? செகண்ட் காலம் ஆட் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலம் ஆட் பண்ணா 3 3 6 6000. இங்க 240. ஸோ எனக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் 240. செகண்ட் ஸ்டெப்ல எப்ப எனக்கு 240 கிடைக்குதோ அந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஆன்சர் கரெக்ட் நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஆனா என்னன்னா நீங்க ஒவ்வொரு ஆன்சருக்கும் இதை செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த சம் கூட இப்ப நான் எழுதியிருக்கேன் இல்லையா? அது கூட ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா மறந்துடுச்சுன்னா பண்றதுக்காக ஆன்சர்ல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸ் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் நீங்களே போடுங்க பார்ப்போம். சேம் டைப் கொடுத்துருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு எனில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தண்ணி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சோ போடுங்க பாப்போம். சோ ஃபார்முலால போட்டாலும் ஓகே, இல்ல நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்ல, ஏன்னா உங்களுக்கு n is equal to 2s கொடுத்துட்டாங்க. சோ ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல நம்ம காமன் மெத்தட் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? p is equal to 8000, r is equal to 10%, n is equal to 2 போட்டு கூட பண்ணலாம். சோ இந்த நம்மளோட ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபில் பண்ணணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னமா வரும்? 8000. சோ 8000 into 10/100 போடுவீங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், இங்க 800 வரும். சோ ஸ்டெப் 2க்கு என்னதான் பண்ணுவீங்க? 800 தான் போடுவீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல என்ன எழுதுவீங்க? ஸ்டெப் 1 இறக்குவீங்க. 800க்கு 10% கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், பிளஸ் என்ன வரும்? 80 வரும். ஸோ டைரக்டாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இது காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் என்னதுமா? 80 எழுதிடலாம். ஸோ இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஃபார்முலா என்னது? p into r/100 the whole squared is equal to common interest minus simple interest. எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணுங்க, பட் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும், கரெக்டா பண்ணணும். சரியா? பட் இந்த ஃபார்முலா என்ன ஒண்ணுன்னா n is equal to 2க்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் 3 4 5 எல்லாம் கொடுத்தா நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா கிடையாது. எனி டவுட்மா? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? அன்மியூட் பண்ணிருக்கேன், கேளுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் சம்ல மேம் நீங்க 2 இயர்ஸ்க்கு அப்படின்றப்போ நம்ம ஃபார்முலா பேஸ்டா யூஸ் பண்ணி நம்ம அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் வந்து கொடுத்தா பீக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம்ல மேம்? எஸ் மேம். இப்போ நம்ம இன் கேஸ் 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு கொடுத்து 4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம ஆன்சர்ல இருந்து பேக்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்றது? அதான் மேம், இதே மெத்தட் தான் இப்ப நான் பண்றேன்ல, இதே மெத்தட் தான். ஒவ்வொரு ஆன்சருக்கா செக் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கா 3 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா இத பேக் ஒர்க் பண்ணனும். ஓகேவா? கண்டிப்பா மேம். ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க மேம். சரி சரி ஓகே மேம். ஓகே. பட் ஆனாலும் நமக்கு இப்ப நீங்க குரூப் 1 லெவல்ல எழுதுறீங்கன்னா இத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளோட கிளாஸஸே பாத்தீங்கன்னா குரூப் 1 2 4 காமன் தான். சரிங்களா? சோ ஏன்னா அந்த லெவலுக்கு படிச்சாதான் குரூப் 2னாலும் சரி குரூப் 4னாலும் சரி ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
ஓகேவா? நம்ம மேத்ஸ் பாக்குறோமா, நம்ம கையில ஒரு கொஸ்டின் கொடுத்தா சால்வ் பண்ண தெரியணும் நமக்கு. ஓகே எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நமக்கு செய்ய தெரியணும். ஃபைன் மேம் ஃபைன் சரிங்களா? ஓகே. ஓகே சோ தேங்க்ஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க தான் பேச மாட்டேங்கிறீங்க. பிரியா மேம், கார்த்திகா மேம், டவுட் இல்லைன்னா ஹேண்ட் ஃபால் பண்ணிருங்க. நீலா மேம், நமக்கு ஃபார்முலா எப்படி சால்வ் பண்றது மட்டும் சொல்லி கொடுங்க மேம். என்னது மேம்? எது மேம்? இப்போ ஃபோர்த் சம்க்கு ஃபோர்த் சம்க்கு ஃபார்முலா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க மேம். ஃபார்முலா இல்லைங்களா? ஓகே. இப்போ ஃபார்முலால P வந்து என்னது? 8000. ஹலோ, R வந்து என்னது? 10%, 10/100 the whole square. So common interest நான் x ன்னு கூட வச்சுக்கிறேன். சரியா? common interest minus simple interest எனக்கு வேணும். So 8000 into 10 squared னா என்ன வரும்? 10 into 10 100 இல்லையா? 100 into 100 இன்னும் 2 0 போட்டுக்க வேண்டியதான். 0 0 0 0 cancel, இங்க 2 0 இங்க 2 0 cancel, 80 வந்துச்சு இல்லையா? ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே மேம். ஓகேவா? இது உங்களுக்கு எது ஷார்ட் கட்னு உங்களுக்கு ஈஸி மெத்தட்ங்கிறது எப்போ தெரியும்னா நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேவா? அட் a டைம் நீங்க ஒரு டெஸ்ட் போடும்போது ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஃபாஸ்டா வருதோ அந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஓகே மேம். சரி, நெக்ஸ்ட் போலாமா? வேற யாருக்கும் டவுட் இருக்கா? கலையரசி மேம், சந்திரு சார், நம்பர் 16 SRB 00. மேம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மெத்தட்ல ஸ்டெப் 2 மெத்தட்ல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் CI மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். பிரின்சிபல் அதுல பிரின்சிபல் கொடுத்துட்டாங்களே சார். பிரின்சிபல் கொடுத்தா இது ஈஸி, இல்லனா ஆப்ஷனை வச்சு நம்ம பிரின்சிபல் வச்சு பண்ணணும். பிரின்சிபல் கொடுக்கலனா இந்த மெத்தட் போட முடியாதா? பிரின்சிபல் கொடுக்கலனா சார் ஆப்ஷன்ல உங்களுக்கு பிரின்சிபல் 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்கல்ல, 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ்ல பண்ணணும். அதாவது 4 ஆன்சர் இருக்கும், 4 பிரின்சிபல் நமக்கு கொடுத்திருப்பாங்க, எது கரெக்ட்னு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நீங்க அந்த 4 பிரின்சிபலை வச்சுட்டு இத மாதிரி கடகடன் ஃபாஸ்டா பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்துரும். கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அது ஃபாஸ்டா வரும். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ல பிரின்சிபல் கொடுத்துட்டாங்கன்னா வெரி ஈஸி. பட் கொஸ்டின்ல பிரின்சிபல் கொடுக்கலனா ஆன்சர் வச்சு தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். மெட்டில்டா மேம், எனி டவுட்? மேம் சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். மேம் பிரின்சிபல் வேல்யூ கொடுக்கலன்னா n கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லவுடா பேசுங்க மேம். மேம் பிரின்சிபல் வேல்யூ கொடுக்காம n = 4 இயர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப் வைஸும் கண்டுபிடிக்கலாம், ஆன்சர் வெச்சும் கண்டுபிடிக்கலாமா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதா மேம்? இல்ல மேம், யூஸ் பண்ண முடியாது. நீங்க n = 2 இயர்ஸ் மட்டும் தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். மத்ததுக்குலாம் நீங்க வந்து ரிவர்ஸ்ல சப்போஸ் பிரின்சிபல் கொடுக்கலனா ஆன்சர் வச்சு தான் பண்ணி ஆகணும். ஓகே மேம். சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு இல்லையா? என்ன கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க நிறைய சம்ஸ் போட போட பிராக்டிஸ் ஆயிரும் சொன்னேன்ல. சோ இப்பவே உங்களுக்கு ஓரளவு சம்ஸ் போட வருது இல்லையா? ஏன்னா நான் பாட்டுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறத விட நான் வந்து போட வைக்கணும், அதுதான் என்னோட ஒர்க். சரிங்களா? இப்போ 5th சம் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு மாடல். மேம் சொல்லுங்க மேம். மேம் இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும்போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ப்ளஸ் பண்ணனும் இல்லைங்க மேம்? எஸ் மேம். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறப்ப ஸ்டெப் 2 பிளஸ் 80 வந்திருக்கு இல்லைங்க மேம்? ஆமா, அத ஆட் பண்ணா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுதான் மேம். இப்ப 800 பிளஸ் 80 ஆட் பண்ணனுமா இல்ல வெறும் 80 மட்டும் ஆட் பண்ணனுமா மேம்? எதுக்கு மேம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த 1600 பிளஸ் 80 ஆட் பண்ணனும். only 80 மட்டும் ஆட் பண்ணா போதுமா மேம்? எஸ் மேம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துட்டு அத ஆட் பண்ணனும். சரிங்களா? செகண்ட் காலம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
அப்ப ஃபர்ஸ்ட் சம்ல மேம் ஸ்டெப் 2 ஓட ஆன்சர் வந்து 763.2 வந்திருக்குங்க மேம். ஓகே, ஆனா ஆட் பண்றப்ப இப்ப நமக்கு இங்க ஒரு 80 மட்டும் இருக்கிறதுனால அப்படியே இறக்கிட்டோம் மேம். இங்க வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி நான் இங்க போட்டிருப்பேன். புரியல மேம். ஒண்ணும் இல்ல மேம், இந்த 80 இங்க ஒரு ஆன்சர் தானே 80 இருக்குது செகண்ட் காலத்துல, அதனால நான் 80 அப்படியே இறக்கிட்டேன். ஓகே மேம். இப்ப ஸ்டெப் 3 இருந்துச்சுனா மேம் ஸ்டெப் 3 இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி லாஸ்ட் காலம்ல வரதுதான் உங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க தெரியுமா? இதே ஸ்டெப் 3 இருந்தா என்ன பண்ணணும்னு பாத்துருவோமே, டவுட் கிளியர் ஆயிரும். இப்ப இதே சம்ல ஸ்டெப் 3, அதாவது ஸ்டெப் 3னா ஒண்ணும் இல்ல, n is equal to 3 years னு கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறோம், சரியா? அப்போ நான் ஸ்டெப் 3 னு ஒன்னு போட்டுக்குவேன். சோ இங்க 800 தான் வரும், சரியா? சோ 3 times 800 வந்ததுன்னா 3/24 2400 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஈஸியா? ஓகே. இப்போ இதுல என்ன வந்துச்சு நமக்கு? +80 வந்துச்சு. இப்போ செகண்ட் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டெப் 3 எழுதும் போது ஸ்டெப் 1 + ஸ்டெப் 2 ஆட் பண்ணியே ஆகணும் இல்லையா? சோ ஸ்டெப் 1 + ஸ்டெப் 2 16 1600 1680 into 10/100. So 00 cancel 00 cancel 168 இங்க வரும் இல்லைங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க எழுதணும். ஓகேவா? ஓகே மேம். இப்போ இதுதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். n is equal to 3 years தான். ஓகே மேம், கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஆன்சர்னு சொல்லுங்க எனக்கு. வாட் இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர் சொல்லுங்க. 2648 மேம். வெரி குட். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். What is the total amount of simple interest? இந்த क्वेश्चनக்கா மேம்? இந்த क्वेश्चनக்கு நான் கேக்குறேன், நானே கேக்குறேன் ஒரு கேள்வி. தனிவட்டி முறையில் கிடைக்கக்கூடிய 10,648 மேம். என்னமா? 10,648. அது வந்து கூட்டு வட்டியில் கிடைக்கக்கூடியது. நான் வந்து தனி வட்டிக்கு தான் கேக்குறேன். தனிவட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன? கரெக்ட்டா சொல்லிருங்க. 10,400. வெரி குட், சக்சஸ். ஓகேவா? சோ ஒரு क्वेश्चन எப்படினாலும் கேட்பாங்க, சரியா? நம்ம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாம அத சார்ந்த ஆன்சர்ஸையும் போட்டோம்னா தான் சக்சஸ் ஆகும். ஓகே மேம். வெரி குட். இப்போ 5th சம் போலாம். சரிங்க. ஓகே. இப்போ இதுலயே ஒரு ட்விஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, இப்ப மேக்ஸிமம் காமன் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம். ஆனா அது எல்லாமே 1 இயருக்கு, அதாவது ஒரு வருடத்திற்கான வட்டியை பார்த்தோம். இப்போ இந்த சம்ல என்ன பாக்குறோம்னா, அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் 1.5 ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ரூபாய் 2315.25 ரூபாயா ஆகிறது எனில் கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ இதுல क्वेश्चन என்ன மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, வட்டி என்ன பண்றாங்க, எல்லாரும் உங்களை மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி. ஓகேவா? சோ இத மட்டும் நான் ஒரு சின்னதா டேட்டால சேஞ்ச் பண்ணுவேன், மத்தபடி பண்ற ப்ரொசீஜர்லாம் சேம் தான். ஓகேவா? சோ இப்போ அரை ஆண்டுங்கிறத நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? தென் இப்போ டேட்டாஸ் எழுதலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. n is equal to 3 years கொடுத்துருக்காங்க, சாரி 1.5 years கொடுத்துருக்காங்க. n is equal to என்னதுமா? 1.5 years இல்லையா? ஓகே. தென் வந்து என்ன ஆயிருக்கு, p வந்து 2000 ரூபாய்ங்கிறது கொஸ்டினே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சோ அமௌண்ட் என்னதா இருக்கு, 2000ல இருந்து 2315.25 ஆயிருக்கு இல்லையா? அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னதா இருந்திருக்கும், 315.25 இருக்கும், அப்படிதானே? சோ நானாவே கெஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த 315.25 என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அமௌண்ட் எப்படி வரும், அசல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணாதானே வரும் இல்லையா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 315.25 இருக்கும். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, கொஸ்டின் ஆர் வந்து கேட்டிருக்காங்க.
கேள்வி என்னதுமா? ஆர் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுவும் நீங்க ஆப்ஷன்ல வச்சுதான் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்கன்னா 10%, 12%, 15%, 20%. ஓகேவா? சோ ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து ஆன்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டேக் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். டேக் ஏ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்க போறேன்? 10% வச்சு எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 315.25 வருதான்னு செக் பண்ண போறேன். ஓகேவா? சம் பண்ணலாமா? இப்போ n வந்து என்னது? 1.5 years. ஆனா நமக்கு இங்க என்ன ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க? அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ ஒரு ஆண்டுனா எத்தனை அரையாண்டு இருக்கும்? நான் இப்ப எல்லாமே நான் அரையாண்டா மாத்தணும். உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் என்னதான் மாத்தணும்? அரையாண்டா நான் மாத்தி ஆகணும். சோ அப்ப அரையாண்டு நான் மாத்தணும்னா ஒரு ஆண்டுல எத்தனை அரையாண்டு இருக்குன்னு சொல்லுங்க? 2 அரையாண்டு. அப்போ 1.5 ஆண்டுனா எத்தனை அரையாண்டு இருக்கு? 1.5 ஆண்டுனா எத்தனை அரையாண்டு இருக்குமா? ஓராண்டுல 2 அரையாண்டு இருக்கு. 1.5 ஆண்டுல எத்தனை அரையாண்டு இருக்கு? இவ்வளவு யோசிக்கிறீங்களே. 3 இருக்கு. வெரி குட்மா. பொன்ஹேமா தானே? வெரி குட். சோ 3 அரையாண்டு இருக்கு. சரியா? 3.5 yearsனு நான் எழுதிருக்கேன். ஓகேவா? 3 அரை ஆண்டு இருக்கு. நான் இதை ஏன் என்ன வந்து 1.5 years 3ஆ மாத்துறேன்னா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அரையாண்டுன்னு கேட்டிருக்கிறதுனால 3 அரையாண்டுன்னு எழுதுறேன். சரி, இப்ப இதுவே காலாண்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா n is equal to என்னதான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுங்க? ஓராண்டுல எத்தனை காலாண்டு இருக்கு? ஓராண்டுல எத்தனை காலாண்டு இருக்கு பொன்னியம்மா? ஆஹா, ஓராண்டுல 2 அரையாண்டு இருக்கு. நான் கேக்குறது குவார்டர்லி. 4. வெரி குட். அப்போ அரையாண்டுல எத்தனை காலாண்டு இருக்கு? 2. அப்போ 4 + 2 இங்க நான் 6ன்னு எழுதுவேன். சரியா? 6ங்கிறது எப்ப எழுதுவேன்? காலாண்டு கேட்டா நான் 6ன்னு எழுதிருப்பேன். சரியா? சோ நான் இப்ப 3ங்கிறது ஏன் எழுதியிருக்கேன்னா அரையாண்டுன்னு கேட்டதுனால நான் 3ன்னு எழுதியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மத்தவங்களுக்கு. சோ கேள்வி கேட்டிருக்கிறது கொடுத்திருக்கிறது நமக்கு கொஸ்டின்ல 1.5 years தான் கொடுத்திருக்காங்க. பட் நான் அதை என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்குவேன்? 3 years 3 அரையாண்டுகள்னு நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அசல்ல எந்த சேஞ்சஸும் வராது. அசிட்டிஸ் அப்படிதான் இருக்கும். தென் இப்ப ஆர் வந்து நான் 10% அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ நான் இதை எப்படி நான் கன்சிடர் பண்ணிக்குவேன்னா இந்த 10%, 12% எல்லாமே பெர் ஆனுவம்க்கு தான் கொடுத்திருக்காங்க. நான் இப்ப ஆர வந்து என்ன அரையாண்டுன்னு எடுத்துக்கும் போது நான் 5% அதை மாத்திக்குவேன். கொஸ்டின்ல சொல்யூஷன் போடும்போது நான் அதை என்னன்னு மாத்திக்குவேன்? ஆர் வந்து 5% மாத்திக்குவேன். ஓகேவா? சோ மாத்திட்டு எனக்கு என்ன வரணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 315.25 வருதான்னு செக் பண்ண போறேன். சரிங்களா? சோ இப்போ 3 அரையாண்டுங்கிறதுனால ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அதாவது 1.5 ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்க. அரையாண்டு அப்படின்னு நான் 3 ஆண்டுகளா மாத்திட்டு நான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எழுதியிருக்கேன். சரியா? இப்ப நம்ம சம் போடலாம். ரூபாய் 2000 ஆனது அப்படிதானமா? 2000 ஆனது. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கேன்? 5% அரையாண்ட நான் 10%ங்கிறத அரையாண்டுக்குள்ள வட்டியா நான் மாத்திட்டு நான் பண்றேன். சோ 5/100. 0 கேன்சல், 0 கேன்சல். 20 × 5 என்ன வரும்? 100 ரூபாய் வரும். சோ 3லயும் நான் 100 ரூபாய் ஃபில் பண்ணிட்டு இங்க 300 போட்டுட்டேன். சரியா? ஓகே. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவேன்? இந்த 100 ரூபாய்க்கு வட்டி பார்க்கணும் இல்லையா? ஸ்டெப் 2க்கு ஸ்டெப் 1க்கான வட்டி பார்க்கணும். 100 × 5/100 என்ன வரும்? 5 வரும். அடுத்து ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 + ஸ்டெப் 2 ஆட் பண்ணி அடுத்து இறக்கணும். 205 × 5/100. சோ என்ன ஆன்சர் வரும்?
10.25 வரும் டிவைட் பண்ணீங்கன்னா. ஓகேவா? 1 205 இன்ட்டு 5 பெருக்கிக்கோங்க. 205 இன்ட்டு 5 பெருக்கணும்னா 5 25 2 10 1025 வரும். டிவைடட் பை 100 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டேன். ஓகேவா? 10.25. சோ அது எங்க வரும்? இங்க எழுதியாச்சு. சோ இப்போ ஆட் பண்ணுங்க. 10 5 என்ன ஆகும்? 15.25. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. பட் காமன் இன்ட்ரெஸ்ட் வருதான்னு பாருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா கொஸ்டின்ல கொடுத்துக்கிற காமன் இன்ட்ரெஸ்ட் வருதான்னு பாருங்க. 315.25 வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது நமக்கு? 10 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? யாருக்கா டவுட் இருக்காமா? கேளுங்க. மேம் பாலாஜி ஹியர் மேம். ஐ ஹேவ் டவுட். எஸ் சார், சொல்லுங்க சார். பாலாஜி சார். மேம் இப்போ வந்து A 10% சொல்லிருக்கீங்கல்ல, எஸ் அத சார். 3 half years எடுத்துருக்கீங்க. am I right? ஹலோ. ஆமா சார், ஆமா சார். இயர்ஸ் வந்து 3 half years எடுத்திருக்கேன். 3 half years எடுத்துட்டீங்கன்னா 10 பர்சன்டேஜ் divided by வந்து half percentage மாத்திட்டு நான் சால்வ் பண்றேன். மேம் இப்போ 10% வந்து half 3 years எடுத்தா 10 divided by 3 தான் நம்ம ஆகும். இல்ல சார், ஆக்சுவலா வந்து பர்சன்டேஜ் எப்பவுமே வந்து ஹாஃபா தான் பண்ணணும். அது 3 டிவைட் பண்ணக்கூடாது. அதாவது ஓராண்டுக்கு வட்டி 10 தானே சார்? ஓராண்டுக்கு வட்டி 10. 10 அது கொஸ்டின்ல இருக்கும். சரியா? அரையாண்டுனா அது நம்ம என்னதான் எடுத்துக்கலாம், 5% எடுத்துக்கணும். அதுல பாதி தான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஆண்டுக்கு 10னா அரையாண்டுக்கு பாதி எடுத்துக்கணுமா? நீங்க கொஸ்டினே பாக்காதீங்க சார், நான் ஜெனரலா கேக்குறேன். ஓராண்டுக்கு 10% வட்டி. அப்ப அரையாண்டுக்குனா என்னது? 5% தானே? ஓகே ஓகே. காலாண்டுக்குனா? காலாண்டு 2.5. அவ்வளவுதான். சரியா? இது கான்செப்ட். நீங்க இது மிக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? எப்பவுமே அரையாண்டுன்னு கேட்கும் போது என்ன பண்ணணும்னா, வருடத்தை எல்லாமே அரையா மாத்தணும். சரியா? பர்சன்டேஜ் எப்பவுமே ஒரு வருடத்துக்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. அத டிவைடட் பை 2 போட்டு எழுதிக்கணும். அரையாண்டுனா. காலாண்டுனா டிவைடட் பை 4 போட்டு எழுதிக்கணும். அவ்வளவுதான். எனக்கு இன்னும் அதுல கிளாரிட்டி கிடைக்கல. எனக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல சார், ஒரு நிமிஷம். எனக்கும் இதுல டவுட் இருக்கு மேம். ஸ்டெப் 2ல. எதுல சார்? ஸ்டெப் 2லயா? ஆமா மேடம். அந்த 100 + 5ன்னு போட்டுருக்கீங்கல்ல, ஆமா. அது என்னன்னு எனக்கும் புரியவே இல்லை மேடம். இந்த 5ங்கிறது நம்ம ஸ்டெப் 2னா என்னது சார்? ஸ்டெப் 1னா 5/100 இது பண்ணுவோம்ல, மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஓ 5%ஆ? சரி மேடம், சரி மேடம். அதாவது 5 rupees அமௌண்ட். ஓகே மேடம். அத இங்க அப்ளை பண்ணிருக்கேன். சரி மேடம், ஓகே மேடம். ஆக்சுவலா இப்போ ஒன்ஸ் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இந்த சம் பாருங்க. இப்போ ஒரு சம் சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த சம் சொன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். P வந்து 2000. சரியா? N வந்து 1.5 வருடம். R வந்து 10%னே நான் கொடுத்துட்டேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறேன். அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் என்னன்னு கேக்குறேன். இது வந்து ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். சரி மேடம். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் வந்து ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருவாங்க. இது வந்து பேசிக் சம். இத புரிஞ்சிட்டு நம்ம அந்த கொஸ்டின் போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப P வந்து 2000, N வந்து 1.5 இயர் கொடுத்துட்டாங்க, R வந்து 10% கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போறோம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம். சரியா? எப்பவுமே ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த டேட்டாஸ சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்பவுமே அசல் மாறாது. ஓகேவா? சோ அசல் வந்து அப்படியே தான் இருக்கும். காலாண்டா இருந்தாலும் சரி, அரையாண்டா இருந்தாலும் சரி, ஓராண்டா இருந்தாலும் சரி, என்ன ஆகாது? அசல் மாறாது. அசெட்ஸ் அப்படி எழுதிக்கணும். ஆனா வருடம் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து 1.5 ஆண்டுங்கிறத நான் என்னதான் மாறிடுது? 3 அரையாண்டா மாறுது. அப்புறம் R வந்து 10% அப்படிங்கிறது பெர் இயருக்கு. சோ எனக்கு இப்ப தேவை ஹாஃப் இயர் தேவை. அப்ப 5% மேடம். 5% ஆஃப் அரையாண்டு. அவ்வளவுதான். இப்படி எழுதுனா புரியும் நினைக்கிறேன். ஓகே மேடம். இததான் நாங்க ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா சார்? ஓகே மேடம். இதுதான் ஆக்சுவலா பேசிக் சம். இது இந்த 6th சம் வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அவ்வளவுதான். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூவை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க? ரிவர்ஸ்ல நமக்கு கேக்குறாங்க. ஆர் வேல்யூ கேக்குறாங்க. அவ்வளவுதான். சரி மேடம். ஆர் வேல்யூ கேட்டதுனால நான் ஆன்சரை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரேன். சரி மேடம். ஓகேவா? சோ இப்போ இந்த சம் பண்ணிடுவோமா? இப்போ நான் ஒரு சம் P = 20,000 or 10% எல்லாம் பண்ணேன் இல்லையா? இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க? N = 3 அரையாண்டுனா அப்ப நான் பண்ணேன்ல.
1 2 3 ஸ்டெப் போட்டுக்குவீங்க. சோ என்ன வந்தது 2000 into 10/100 என்னமா வந்தது 200 வந்தது. 200 200ன்னு போட்டுக்குவீங்க. சோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன எழுதுவீங்க வெறும் 200 மட்டும் எழுதுவீங்க. ஸ்டெப் 1 எழுதுவீங்க. தென் 100 போட்டீங்கன்னா சாரி இங்க 10 போடக்கூடாதுலாமா 5ல போடணும். 5 போடணும். 5 போட்டா மாறும். சோ இது பண்ணிடலாம் இல்லையா? ஈஸி தானே? ஓகே. ஓகே 200 வராது. ஹாஃப் இயர்லிங்கிறதுனால 100 வரும் அவ்வளவு. சரியா? இங்க 300ன்னு போடுவீங்க. சோ இதுலயே அரையாண்டுல இன்னொரு சம் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே மேடம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம் 5th சம் மிஸ் ஆயிருச்சு. அதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன். 5th சம் சொல்லி தரலையா மேம்? ஆமாங்க மேம். 4th இருந்து டைரக்டா 6th வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 6 சம் போயிட்டோமா நம்ம? ஆமாங்க. இந்த சம் பார்க்கலையா மேம்? எஸ் மேம். ஓகே பார்த்துடலாமா இது? 2 ஆண்டுகளில் 10% வட்டியில் குறிப்பிட்ட அசலுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 20 எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றீங்களா இல்லனா ட்ரிக் யூஸ் பண்ணி பண்றீங்களா? எது ஈஸி? ட்ரிக் யூஸ் பண்ணனும்னா இங்க ஆப்ஷன்ஸ் வேணும் இல்லையா மேம்? ஆப்ஷன்ஸ் வேணும். ஆப்ஷன்ஸ் வந்து நானே கொடுக்கிறேனே. 1000 2000 3000 4000 அவ்வளவுதான். சரிங்களா? போடுங்க பாப்போம். எதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன்ஸ். ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆன்சர் போடுங்க. 2000 மேம் ஆன்சர்? ஆன்சர் 2000. ஓகே. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஓகே நெக்ஸ்ட் நம்ம இப்போ 7th சம் தான மேம் பார்க்கணும்? எஸ் மேம். ஓகே 7th சம் ஒரு அரையாண்டு சம் தான். ஹாஃப் இயர்லி சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே லிசன் பண்ணுங்கம்மா. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் சரியா 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? போடுங்க பாப்போம். என்ன பண்ணணும்? P is equal to 24,000 அப்படியே எழுதிருவீங்க. ஆண்டொன்றுக்கு R is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துட்டாங்க. N is equal to 1.5 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டேட்டா ஃபுல்லா என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஸோ 24,000 R என்னதான் மாறும்? அரையாண்டுங்கிறதுனால 5% மாறும். N வந்து 3 years மாறும். சரிங்களா? ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போட்டுட்டு ஆன்சர்ஸ் போடுங்க பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முடிச்சிட்டு. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்கம்மா. மேம் இங்க ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் தானே மேம் இருக்கு. அப்போ அது வந்து ஆண்டொன்றுக்குங்கிறது எதுக்காக கொடுப்பாங்கன்னா எப்பவுமே வட்டி வீதம்ங்கிறது பர் இயருக்கு தான் கொடுப்பாங்க.
சரியா? அதனால அந்த ஆண்டு ஒன்று இருக்கு. ஆனா நமக்கு இங்க என்ன ஆண்டு கொடுத்திருக்காங்க? 1.5 ஆண்டுகள். சரியா? இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எல்லா சம்லயும் பாத்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு 10% வட்டி, ஆண்டொன்றுக்கு 2% வட்டி அப்படிதான் கொடுப்பாங்க. சரியா? அத நீங்க மைண்ட் பண்ணிக்க கூடாது. சோ இப்ப நீங்க பண்ணலாமா? ஸ்டெப் 1 என்ன வருதுமா? 24,000 இன்ட்டு என்ன பண்ணணும்? 5/100 0 கேன்சல் 0 கேன்சல். சோ என்ன ஆன்சர் வரும்? $1,200 வரும் இல்லைங்களா? சோ எல்லாத்துலயும் என்ன பண்றேன்? நான் 1,200 ஃபில் பண்ணிடுறேன். அப்புறம் ஸ்டெப் 2னா என்ன எழுதணும்? சோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2ல என்ன எழுதுவேன்? வெறும் ஸ்டெப் 1 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் இல்லையா? சப்ஸ்டியூட் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எழுதியே எழுதுங்க, அப்படின்னாதான் உங்களுக்கு மறக்காது. சப்ஸ்டியூட் என்னது? என்ன ஆன்சர் வருது? 60 சப்ஸ்டியூட் 1,200 இன்ட்டு 5/100 இல்லைங்களா? சோ என்ன வரும்? 60. வெரி குட். தேர்ட் என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்டியூட் என்னது? ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 இல்லைங்களா? சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2,460 இன்ட்டு 5/100 இல்லையா? சோ இதுல 0 கேன்சல் பண்ணிடலாம். 246 இன்ட்டு 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5040 1230 வரும் இல்லையா? சோ டிவைடட் பை 10 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சோம்னா 123 வரும். இப்ப ஆட் பண்ண வேண்டியதா. ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்தா என்ன வரும்? 3,600. இது ஆட் பண்ணோம்னா 183. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. சோ கூட்டு வட்டினா ஆன்சர் சொல்லுங்கம்மா. கூட்டு வட்டினா எதை ஆட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 3,600 plus 183 ஆட் பண்ணோம்னா 3,783 கிடைச்சு. ஓகேவா? எனி டவுட்? டவுட் பாத்துடலாமா? நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் போட்டீங்களான்னு தெரியல. சரண்யா மேம், கண்மணி மேம், கண்மணி காளிதாஸ். மேம் மைக் ஆன் பண்ண முடியல மேம், அதுக்காக தான் மேம் ஹேண்ட் ரைஸ் ஓகே பண்ணேன். ஆன்சர் போட்டுட்டேன் சொல்றதுக்கா. போட்டீங்களா? இப்போ உங்களுக்கே போட தெரியுதுல்ல? எஸ் மேம். ஓகே ஓகே. கண்மணி மேம். எஸ் மேம். ஹேண்ட் கால் பண்ணிருங்க டவுட்லனா. ஓகே மேம். ஓகே. கலையரசி மேம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம், என்ன டவுட் மேம்? மேம் இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாமா மேம்? என்ன மேம்? ஷார்ட்கட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாமா மேம்? யூஸ் பண்ணலாம் மேம். உங்களுக்கு வேற என்ன மெத்தட் தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் சொல்லி கொடுக்கிறது காமன் மெத்தட். ஷார்ட்கட் மறந்தாலும் சரி, ஃபார்முலாஸ் மறந்தாலும் சரி, இது வந்து எப்பவுமே நம்ம ஒரு அது என்ன சொல்றது, ஒரு புள்ளி இருந்தா அதை சுத்தி நம்ம என்னனாலும் வரையலாம்ல. இது வந்து ஒரு டாட் மெத்தட். ஓகேவா? எல்லா சம்க்கும் இதுதான் டாட் மெத்தட். ஆன்சர் 60 தானே மேம்? என்னமா? ஆன்சர் 60 தானே மேம்? 60. ஆன்சர் 60 என்ன சொல்றீங்க? ஆன்சர் என்ன மேம்? 60 தானே? ஆன்சர் 3783 மேம். ஓகே மேம். ஓகே. சோ ஷார்ட்கட்லலாம் எனக்கு என்னன்னா ஒரு கொஞ்சம் பயம். அதாவது கான்செப்ட் இல்லாத ஷார்ட்கட்னு ஒண்ணு இருக்கும். அது வெதர் இட் இஸ் கரெக்டா ராங்கானே நமக்கு டவுட் வரும். பட் கான்செப்ட் ஓரியண்டா போகும்போது இது ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? வேற யாருக்கா டவுட் இருக்காமா? கிருத்திகா மேம். செகண்ட் ஸ்டெப் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். செகண்ட் ஸ்டெப் ஒண்ணும் இல்ல மேம். எப்பவுமே செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆன்சர் இருக்கு? 1,200 into 5 divided by 100. So 0 cancel. 12 5 are 16 இங்க அப்ளை பண்ணிருக்கேன். இங்க கூட 16 எழுதிக்கோங்க ஆன்சர், அப்பனாதான் புரியும். மேம் அதுக்கப்புறம் 1 to அதுக்கப்புறம் வந்து 1,260 தானே மேம் போடணும்?
எங்க மேம் 1200 ஸ்டெப் 3ல கேக்குறீங்களா? ஆஹா, நான் ஸ்டெப் 3 உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2. நீங்க அதையே மறந்துட்டீங்க. ஸ்டெப் 3 எப்பவுமே என்ன எழுதணும்னா ஸ்டெப் 1ஐயும் ஆட் பண்ணணும், ஸ்டெப் 2ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் மறக்க கூடாது. ஸ்டெப் 2 எப்பவுமே ஸ்டெப் 1 எழுதணும் மேம். ஸ்டெப் 3ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸ்டெப் 4ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா சொல்லுங்க. ஸ்டெப் 4ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 பிளஸ் ஸ்டெப் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? பண்ணணும்னு அர்த்தம். சந்தீப் சார், பட்டமால் மேம். மேம் கேட்டுட்டேன் மேம், என்னோட டவுட் தான் அந்த ப்ளீஸ் ஹேண்ட் கால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம அடுத்த சம் போலாம். இன்னும் ஒரு 4 சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா டைப்ஸும் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? கார்த்திகா மேம் ஏதாவது டவுட் இருக்கா? சித்திகா மேம், கார்த்திகா மேம் ப்ளீஸ் ஹேண்ட் கால் பண்ணிருங்க. மேம் இப்ப ஸ்டெப் 3ல மேம் ஆன்சர் போடுறீங்க, ஆன்சர் கீழே 10 வந்திருக்கு. ஏன் மேம்? எங்க மேம் வந்திருக்கு? ஸ்டெப் 3லயா? ஆமா மேம். கவனிங்க, ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2ஐயும் ஆட் பண்ணா 2460 மேம். ஆமா மேம். இன்டு 5/100. ஆமா மேம். 1 0 கேன்சல் பண்ணிட்டேனா? ஆமா மேம். மிச்சம் 10 இருக்குல்ல, அது அப்படியே வச்சிருக்கேன். ஓகே மேம். அப்புறம் 2000 அந்த 10 அப்படியே வச்சுட்டு இந்த 246 இன்டு 5 மல்டிப்ளை பண்ணா 1230 வருமா? ஆமா மேம். அதுக்கப்புறமா 00 கேன்சல் பண்ணிருக்கேன். ஓகே மேம். இல்ல நீங்க இங்கே ஓரஞ்சு இருந்தா 10 மல்டிப்ளை பண்ணிட்டு கூட டிவைட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். ஓகே மேம். थैंक यू மேம். ஓகே மேம். நீலா மேம் டவுட் இருக்கா? நீலா மேம். மேம் எனக்கு ஒரு சொல்லுங்க மேம். கேளுங்க மேம், டைம் ஆயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் சம் போணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் காலாண்டு குவார்டர்லி சம் பார்க்க போறோம். மேம் சார் சொல்லுங்க சார். இப்ப 6 சம் வாங்கலாம், ஐயோ அதுக்குள்ள மாத்திட்டீங்களா? புரியலங்க சார். இப்ப அந்த 3 போட்டிருந்தீங்கல்ல 6 சம்ல. ஆமா. 3 இயர்ஸ் 5%ல வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் போட்டிருந்தீங்கல்ல. ஆமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா 24,000 ரூபாய். ஆமா. ஒரு வருஷத்துக்கு வந்து 10%னா எந்த சம் சொல்லுங்க சார்? 7 மேடம். 7 வந்து 24,000 சார். அது ஆமா மேடம். 24,000ல 10% ஒரு வருஷம்னா 1 வருஷத்துக்கு 15% தானே மேடம் வரும் ஷார்ட்கட்ல. சார் நம்ம அரையாண்டுக்குல சார் வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க. நம்ம அதை அரையாண்டா மாத்திட்டு பண்றோம். கேள்வி நீங்க நல்லா கவனிங்க. அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி போடுறாங்க. அதாவது என்னன்னா ஒரு வருடத்துக்குன்னு போடாம ஒவ்வொரு அரையாண்டுக்கும் வட்டி போடுறாங்க. சரிங்க மேடம். புரியுதுங்களா? ஓகே மேடம். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அரையாண்டா மாத்திட்டு நம்ம நார்மல் மெத்தட்ல பண்றோம். இப்ப அடுத்த சம் பாருங்க, நான் காலாண்டு பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்க மேடம். ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். கொஞ்சம் பாரு, கவனிங்க, காலாண்டு கவனிங்க. ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். இப்ப இந்த சம் பாருங்க. ரூபாய் 15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டிற்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. சரியா? சோ இப்ப நமக்கு ப்ரூவர்ட் என்ன கொடுத்துட்டாங்க? காலாண்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப நான் எல்லாமே என்ன பண்ண போறேன்? காலாண்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை ஆஸ் இட் இஸ் முதல்ல எழுதிக்குவோம். 15,625. N வந்து 9 மந்த், அப்புறம் R வந்து 16% கொடுத்துட்டாங்க. இது வந்து per இயருக்கு தான் கொஸ்டின்ல கொடுப்பாங்க. சரியா? நம்ம தான் என்ன பண்ணணும்? குவார்டர்லியா மாத்தணும். ஓகேவா? சோ குவார்டர்லியா மாத்தும் போது P ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. N மட்டும் பார்க்கலாமா? N வந்து 9 மந்த் இருக்கு. இதுல எத்தனை காலாண்டு இருக்கும்? 3 காலாண்டு மேடம். வெரி குட். ஏன்னா 3 + 3 + 3 + 3ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா?
ஆமா மேடம். ஓகே, அப்போ 3 இயர்ஸ்னு எழுதிக்கலாமா? 3 காலாண்டுன்னு எழுதிக்கலாமா? ஓகே மேடம். தமிழ்லயே எழுதுறேன் அப்ப புரியும். 3 காலாண்டு இருக்கு, குவார்டர்லி இயர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்போ ஆர் என்னதான் மாறும்? 16%. அத வந்து என்ன பண்ணணும்? 4 காலமா பிரிக்கணும். 16ல ஹாஃபா பிரிச்சா என்ன வரும்? 8 மேடம். 8 ஹாஃபா பிரிச்சா என்ன வரும்? 4 மேடம். 4. சோ இதுதான் நான் காலாண்டுக்கு எழுதணும் நீங்க. ஓகே. சரியா? அரையாண்டுன்னு கேட்டா 8 எழுதுவீங்க, காலாண்டுன்னு கேட்டா 4ன்னு எழுதுவீங்க. அவ்வளவுதான். சரியா? இப்போ நீங்க சம் போட்டுடலாம்ல? போடலாம். ஸ்டெப் எத்தனை போடணும்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போடுவீங்க. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சார், நான் எழுதுறேன். சாரி மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். 15,625. சரியா? அசல ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். பர்சன்டேஜ் வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகே சரிங்களா? மேடம். 4ஆல டிவைட் பண்ணும்போது கால்குலேட்டர் வேற இருக்கு. கொஞ்சம் நோட் பிராக்டிஸ் இல்ல, நான் போட்டேன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரிங்க மேடம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 0 தள்ளி வச்சு விட்டுற வேண்டியதான். சரியா? ஓகே மேடம். போட்டு பாருங்க, 1875 வரும். இல்லனா என்ன பண்ணலாம் தெரியுமா சார்? சொல்லுங்க மேடம். 1 நாள் 4, ஈர் நாள் 8, 5 நாள் 20. 1/25 வருமா? சோ 25 டேபிளால 15,625 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டம் தான். 1875 இந்த வகுத்தல் முறையில போட்டு பாருங்க. இப்படி வகுப்பாங்கல்ல, ஆமா மேடம். அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். போட்டு பாத்தீங்கன்னா 1875 வரும். சரியா? ஆன்சர். சோ அதை கேன்சல் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? எல்லா ஸ்டெப்லயும் இருங்க, கரெக்டா மல்டிப்ளை பண்ணிருக்கேனா? மேம் 625 தானே மேடம் வருது? எஸ் எஸ், 625 தான் மேடம் வருது. வருது. ஓகே ஓகே ஓகே. சோ ஆன்சர் வந்து என்னது? 625. எல்லா ஸ்டெப்லயும் போட்டுடலாம் இல்லையா? ஆமா மேடம். சோ 625 நான் எல்லா ஸ்டெப்லயும் ஃபில் பண்ண போறேன். 625 625 625 ஃபில் பண்ண போறேன். சோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 எழுதணும். 625 into 4/100 என்ன வரும்? 625 divided by 625 divided by 25 போடுங்க. 25 25 வரும். 25 தான் மேடம். 25 into 25 தானே 625 இல்லையா? அடுத்து தேர்ட் காலம் என்ன வரும்? தேர்ட் காலத்துல என்னலாம் ஆட் பண்ணணும்? 625 plus 625 plus 25. ஸ்டெப் 2 ஆட் பண்ணும்போது தான் 1275 வருது. 4/100 போடுங்க. சரியா? 1275 into 4 is equal to divided by 100 போட்டீங்கன்னா இது 51 மேடம். 51 மேடம். 51 வருது. வெரி குட். சோ இங்க 51 எழுதிக்குவீங்க. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்க பாப்போம். நமக்கு என்ன क्वेश्चनல கேட்றாங்க? 625 கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? plus 25 625 3 டைம்ஸ் ஆட் பண்ணனா 1875. சோ கூட்டு வட்டிக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 1951 மேடம். 51 ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே மேடம். ஈஸியா இருக்கா இப்ப கொஞ்சம்? இப்ப புரியுது மேடம். சோ நிறைய சம்ஸ் நம்ம போட 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 வந்துரும். ஓகே ஓகேவா? மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் சம் காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ 9th சம் நீங்களே போடுங்க பாப்போம். ஒரு ஹோம்வொர்க் சம் சரியா? 9th சம் நீங்களே போட்டுடலாம். நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன், நீங்க வருதான்னு செக் பண்ணிக்கணும் சரியா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? P வந்து 16,000, N வந்து 9 month கொடுத்துருக்காங்க, R வந்து 20% கொடுத்துருக்காங்க. எந்த கேள்வி என்னது? நமக்கு க்ளூ என்னது? காலாண்டு அப்படின்னு கொடுத்தாச்சு சரியா? சோ காலாண்டுக்கு இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சோ காலாண்டுக்கு எல்லாத்தையும் டேட்டாஸ் மாத்திட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. 2522 வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க போதும். ஓகேவா? நீங்களே பண்ணிடலாமாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 9th சம் ஹோம்வொர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க தான் பண்ணணும் சரியா? டேட்டாஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து 2522 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எழுதிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் சம் ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஒரு நியூ டைப் ஆஃப் சம். 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க, தனி வட்டியை கேட்டிருக்காங்க சரியா? சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா என்ன இருக்கும்? கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க, இல்லைன்னா தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்பாங்க சரியா? சோ நோட்டுன்னு போட்டுட்டு என்ன கேட்கணும்? given வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும், டு ஃபைண்ட் வந்து காமன் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சரியா? given வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டு ஃபைண்ட் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா given வந்து காமன் இன்ட்ரெஸ்ட், டு ஃபைண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, எழுதிக்கோங்க. what is the formula? just can write ma. simple interest divided by 200 is equal to common interest divided by 200 plus R. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ இந்த மாதிரி given வந்து simple interest and find common interest, or given common interest to find simple interest. அதே நேரத்துல என்ன கொடுத்திருப்பாங்க? R வந்து 10% கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சம் வந்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ இப்ப அப்ளை பண்ணலாமா? இப்ப என்ன கொடுத்துட்டாங்க? கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ இப்ப நான் சொல்யூஷன் போட போறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். கூட்டு வட்டி என்னது? 252 divided by 200 plus R வேல்யூ என்னது? 10. இப்ப பண்ணிடலாம் இல்லையா? இப்ப நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும். 252, இங்க வந்து 200 plus 10 வந்து 210. இங்க டிவைடட் பை 200 ரைட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலா மாறும் 200. சோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா, இங்க 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஆன்சர் வந்து 240 வரும். செக் பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா 21னா இங்க வந்து 121 are 21, 221 are 42, 12 2s are 24. ஓகேவா? இந்த क्वेश्चन யாருக்கா டவுட் இருக்கா? யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல? புரிஞ்சிடுச்சாமா? இது என்ன क्वेश्चनனா ஸ்பெஷலா ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்ல தனி வட்டி கொடுத்து கூட்டு வட்டி கேட்பாங்க, இல்லைன்னா கூட்டு வட்டி கொடுத்து தனி வட்டி கேட்பாங்க. என்கிறதே இதுல வராது சரியா? ஜஸ்ட் ஆர்ங்கிற பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. சோ இந்த டைப் ஆஃப் क्वेश्चन வரும்போது மட்டும் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை 200 is equal to common interest divided by 200 plus R அப்படிங்கிற
ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அருள் மேம் சொல்லுங்க மேம், என்ன டவுட்? மேம் ஆருக்கு 10% அப்படியே போட்டுருணுமா? 10 ஆமா மேம், ஆர் 10% அப்படியே போட்டுருணும். மேம் இப்ப அது 10/100 அப்படிலாம் அது மட்டும் எதுக்கு போடணும் மேம்? அது சொல்லுங்க அந்த டிஃபரன்ஸ். என்னது மேம்? இப்போ பெர்சன்டேஜ்னாலே நம்ம 10/100 தானே போடுவோம். கேபிட்டல் ஆர்ங்கிறனால இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா மேம். இது அதுக்காக நம்ம அந்த 100லாம் இதுலயே வந்துரும். நம்ம அந்த 200 போடுறோம் இல்லையா, ஓகே மேம். அதுல வந்து கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்தது. அது உங்களுக்கு தேவையில்லை. சரியா? சரி, நீங்க thank என்ன you. மட்டும் இந்த டைப் ஆஃப் ஃபார்முலாக்கு, இந்த சம்க்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு டைரக்டா ஆன்சர் கொண்டு வந்துங்க போதும். சரி, ஓகே, thank you. ரொம்ப ரேரா கேக்குற கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு காம்பவுண்ட் கேட்பாங்க, இல்லைன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. டேட்டா என்ன மட்டும் தான் இருக்கும், 10% மட்டும் தான் இருக்கும். சரியா? ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம் இப்ப அந்த லாஸ்ட் ஸ்டெப் கண்டிஷன் 2 இயர்ஸ் மேம், அத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கண்டிஷன் வந்து n is equal to 2 years ன்னு போட்டுக்கோங்க. மேம் இப்ப லாஸ்ட் ஸ்டெப்ல மேம் 252 பை 210 மேம், 210. ஓ 210ங்களா மேம்? அதுக்கு 200 + 10 210 இல்லையா? ஓகே மேம், ஓகே மேம். அப்படின்னா 1 21 21 12 21 252 வருது. ஓகே மேம், அதுதான் மேம். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? இன்னைக்கு மட்டும் ஒரு 9 வரைக்கும் கிளாஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்துக்கலாம். தென் 11th sum. பாருங்க. கூட்டு வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 15 வருடங்களில் 2 மடங்காக மாறுகிறது எனில் அதே தொகை 8 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்? The sum of money doubles at compound interest in 15 years. How many years it become 8 times? ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம் வந்தாலே இயர்ஸ் அண்ட் டைம்ஸ்னு காலம் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் டஃப்பான சம்லாம் பார்த்துட்டோம். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நடத்துறேன். சோ மடங்குன்னு வந்தாலே என்ன பண்ணிக்கணும், இயர்ஸ் அண்ட் டைம்ஸ் இப்படி ஒரு காலம் போட்டுக்கணும். தண்ணி வட்டிக்குனாலும் சரி, கூட்டு வட்டிக்குனாலும் சரி, இந்த 2 காலம் தான். இப்ப நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறதுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இயர்ஸ் அண்ட் டைம்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இயர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, அவங்களே 15 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மாறுது? 2 டைம்ஸா மாறுது இல்லைங்களா? தென் அடுத்து என்ன பண்ணணும்னா, இத அப்படியே நீங்களே என்ன பண்ணிக்கணும்னா டபுள் பண்ணி எழுதிட்டே வரணும். 15க்கு அடுத்து டபுள் பண்ணா என்ன வரும்? 30. அதுக்கப்புறம் டபுள் பண்ணா என்ன வரும்? 60. என்னமா 45. 15 அப்படி மல்டிபிள், சாரி 15 + 15 அப்படி ஆட் பண்ணிட்டே வரணும். டிஃபரன்ஸ் வந்து 15 வரணும். நம்ம அந்த டிஃபரன்ஸ் இருக்கலாமா, அது வந்து காமனா 15 வரணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே 15 கொடுத்துட்டாங்க. அடுத்து 15 ஆட் பண்ணா என்ன வரும்? 30. அதுக்கப்புறம் 15 ஆட் பண்ணா என்ன வரும்? 45. சரிங்களா? சோ இங்க என்ன எழுதிக்கணும்னா 2^1 ன்னு எழுதிக்கிட்டு அடுத்து 2^2 ன்னு எழுதிக்கணும். அடுத்து 2^3 ன்னு எழுதிக்கணும். சோ இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு நாளும் மேக் பண்ணிக்கலாம். சரியா? சோ இதுல இன்னொன்னு வேணா என்ன இன்னொரு கிளியர் பண்றதுக்காக ஒண்ணு சொல்லி தரேன். இயர்ஸ் டைம்ஸ் எழுதுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 0ன்னு எழுதிக்கோங்க. 2^0ன்னு எழுதிக்கோங்க. சரியா? 0க்கு இயர்ஸ் என்னது 2^0னா தட் வேல்யூ வந்து 1ன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ இப்படி இருக்கட்டும். அடுத்து எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க? 15 இயர்ஸ்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ 0க்கு 15க்கு உள்ள டிஃபரன்ஸ் 15. சோ இங்க 2^1 போட்டு 2ன்னு போடணும். அதுக்கு அடுத்து 15 டைம்ஸ் டிஃபரன்ட் வேணா என்ன பண்ணணும்? 30. சோ இங்க 2^2 போடணும். இங்க என்ன வரும்? 4 வரும். அதுக்கு அடுத்து 15 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வரணும்னா என்னது? 45. இங்க 2^3.
இங்க என்ன வரும் 8. இப்ப கொஸ்டின் பாருங்க, கூட்டு வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 15 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகை 8 மடங்கு ஆக எத்தனை வருடம் ஆகும்? ஆன்சர் என்னது? 45. அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? சோ 2 இதுவே 4 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்? 4 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்? 60. 30 மேம். 30. சோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்களா? எஸ் மேம். சோ ஃபர்ஸ்ட் இயர் 0 எழுதிக்கோங்க, 2 power 0 போட்டு 1 எழுதிக்கோங்க. சரியா? அப்புறம் கொடுத்திருக்கிற இயரை அப்படியே டபுள் பண்ணிட்டு அதை ஆட் அப் பண்ணிட்டே வரணும். இங்க 2 power 0, 2 power 1, 2 power 2ன்னு அதோட மடங்குகள் அப்படி எழுதிட்டே வரணும். சோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? இதுவே அடுத்து இன்னொரு காலம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். 45 60. இங்க என்ன வரும்? 2 power 4 வரும். 2 power 4னா என்ன வரும்? 16. 16 மடங்காக எத்தனை வருடம் ஆகும் கேட்டா என்ன பண்ணுவீங்க? 60 வருடம் எழுதிக்குவீங்க. சரியா? இதுவே கொஸ்டின் இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 15 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது எனில் 45 வருடங்களில் எத்தனை மடங்கு ஆகும்? சொல்லுங்க. 8 மேம். அவ்வளவுதான். சோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. தென் 12th சம், அது இதே ஒரு மாடல் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். யாருக்கும் டவுட்ல நினைக்கிறேன். யாருக்கும் டவுட் இருந்தா ஒரே ஒருத்தங்க, லோகநாதன் சார், லோகநாதன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எனி டவுட்? மேம் இல்ல மேம், ஆக்சுவலி நான் ஃபாஸ்டா போடும்போது 60 இயர்ஸ்னு சொல்லிட்டேன், 8க்கு கால்குலேட் பண்ணிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல மேம். புரிஞ்சிருச்சு இல்லையா? சம் புரிஞ்சிருச்சு மேடம், புரிஞ்சுச்சு மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. சோ இது வந்து ஒரு மாடல், நீங்க எப்படி கேட்டாலும் இத பண்ணிரணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே மேடம். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஓகே. தென் 12th சம் பார்க்கலாம். டுவெல்த் சம் ஹோம்ஒர்க். சரியா? இல்ல இப்பவே போடனா கூட கடகடன் போட்டு சொல்லுங்க. போட்டீங்களா? செகண்ட் மேம். போடுங்க. இயர்ஸ் போட்டுக்கணும், டைம்ஸ் போட்டுக்கணும். என்ன போட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் 0, 2 power 0 = 1 எழுதிக்கணும். 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது இல்லையா? சோ 3 மடங்கு ஆகிறதுனா இங்க என்ன பண்ணிக்கணும்? 3 power 0ன்னு போடணும். ஓகேவா? 2 போடக்கூடாது. 3 power 0 1. 5 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் 2 மடங்காகிறதுனா 2 power 0, 2 power 1ன்னு வரணும். 3 மடங்காகிறதுனா 3 power 0, 3 power 1, 3 power 2ன்னு வரணும். சரிங்களா? சோ இதோட டிஃபரன்ஸ் அப்படி போட்டே வாங்க. சோ இதோட டிஃபரன்ஸ் 15, இதோட டிஃபரன்ஸ் 20. சோ என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க? 20 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகிறது? நான் போட்டுட்டேன். 20 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகிறதுமா? 81. 81 years. சாரி 81 times. சரிங்களா? சோ இந்த மடங்கு வச்சுட்டு தான் நம்ம அந்த பவர்ஸ் எழுதுறோம். சப்போஸ் 4 மடங்கு ஆகிறதுன்னு முதலே கொடுத்துட்டாங்கன்னா 4 power 0, 4 power 1, 4 power 2ன்னு எழுதணும். சரிங்களா? சோ அந்த பவர்ஸ வச்சுட்டு தான் நம்ம இதை எழுதணும். சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் 0 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில் பண்றது ஈஸி. 0ல இருந்து 5 இயர்ஸா அவங்க ஒரே ஒரு இயர் தான் கொடுக்க போறாங்க, 5 இயர்ஸ்ன்னு. சோ 5 ஆட் அப் பண்ணிட்டே போறோம். 3 டைம்ஸ்ன்றதுனால 3 power 0ன்னு எழுதிட்டு 3 power 1, 3 power 2ன்னு எழுதிட்டே போறோம். இன்னொரு 1 more கொஸ்டின் கேக்குறேன். 9 மடங்காக ஆகும் காலம் இயர் எவ்வளவு? காலம் எவ்வளவு? 10. அவ்வளவுதான். சரியா? 5 வருடத்தில் எத்தனை மடங்கு ஆகும்? அத கொஸ்டினே கொடுத்துட்டான். 15 வருடத்தில் எத்தனை மடங்கு ஆகும்? 27 மேம். 27. சோ முடிஞ்சது இல்லையா? ஓகே.
தென் வந்து 13th சம். இன்னும் 3 சம் தான் இருக்கு. 13, 14, 15 அதோட முடிஞ்சது. சரிங்களா? 13th சம் ரொம்ப ஈஸி. லிசன் பண்ணுங்கம்மா. 13th சம் பாருங்க. ஓகே லிசன். 13th சம் பாருங்க. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இந்த மாதிரி சம் வந்ததுனாலே நீங்க என்ன பண்ணிடணும் தெரியுமா? டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். அதாவது கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? டைரக்டா 15,000 என்ன அசலோ அதை எழுதிட்டு நமக்கு என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. ஓகேவா? சோ அதை ஜஸ்ட் 100ஓட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். 100 + 15 என்னது? 115/100. 20 என்னது? 120/100. 25 என்னது? 125/100. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரியா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 25,875 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸ் ரேஷியோ இந்த பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா மட்டும் இது ஜஸ்ட் கொடுத்துருக்கிற அசல அப்படியே எழுதிட்டு 115/100, 120/100, 125/100 போட்டுட்டு எழுதிட வேண்டியதான். சோ ஃபார்முலா வேணா எழுதிக்கோங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P 1 + R1/100 1 + R2/100 1 + R3/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். சார் இது ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சிலர் கேட்பீங்க இல்லையா? அதுக்காக. சரியா? இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டெப் போட்டிருக்கேன் பாருங்க. ஒண்ணும் இல்ல, அமௌண்டோட ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? 14th சம். ஃபோர்டீனோ 15நோ ஹோம்ஒர்க் சம் தான். நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகேவா? 14 பண்ணிடலாமா? 14 பாருங்க. ஜஸ்ட் கிளாஸ் ஒர்க்காக இந்த சம்ல எடுத்து வச்சிருதான். ஆக்சுவலா முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். காமன் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சது. சரிங்களா? என்ன சம் பாருங்க. P வந்து 12,000 இருக்கு. R வந்து 10% இருக்கு. N வந்து 3 years. காமன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு என்னெல்லாம் வேணும்? வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் காமன் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், வாட் இஸ் காமன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இந்த 5மே எனக்கு போட்டு காமிக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? 14 சம் பண்ணிடலாமாமா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே. அதே மாதிரி 15th ஹோம்ஒர்க் சம் தான். ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சம் போட போட தான் ப்ராக்டிஸ் ஆகும். 15th சம்மும் ஹோம்ஒர்க் கிளாஸ் ஒர்க்காக கொண்டு வந்தது. பட் டைம் ஆயிடுச்சுனால நீங்க போட்டுட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. இல்லைன்னா என்னோட நம்பர் தெரியும் இல்லையா? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 996263 ஓகேவா? என்னோட நம்பர். ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நீங்க அப்டேட் பண்ணலாம். இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? P is equal to 20,000. R வந்து 10%. இங்க என்ன கிடைச்சிருச்சு? அமௌண்டே கொடுத்துட்டாங்க. 26,620. N வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கொஞ்சம் ட்விஸ்டட் தான். பட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒண்ணும் இல்ல. அசல் 20,000 இருக்கு. அமௌண்ட் 26,620
20ன்னு இருக்கு. சரிங்களா? சோ நம்ம இத வச்சு என்ன கெஸ் பண்ணிக்கலாம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? 6620 வர்ற வரைக்கும் ஸ்டெப்ஸ வந்து நீங்க போட்டு பார்க்கணும். அவ்வளவுதான். எந்த ஸ்டெப்ல 6620 வருதோ, n is equal to 2 இல்ல, n தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ எந்த ஸ்டெப்ல வந்து நமக்கு 6620 வருதோ அதுல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வேற யாருக்கா இந்த சம் முடிச்சிட்டீங்கன்னா வேற ஏதாவது டவுட் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டவுட்ஸ் இருக்கிறவங்க இந்த சம்ஸ்க்கு ஆன்சர் போடுறவங்க மட்டும் கிளாஸ்ல இருங்க. மற்றவங்க வந்து கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா.